Contra nequidem, insidias diabli, est officidium imperent. மம்மி சேனல்ல ஹோம் டூர் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல நம்ம மங்களகரமா நம்மளோட சாமி ரூம் பார்க்கலாம். இதுதான் நம்மளுடைய சாமி ரூம். அடுத்து நம்ம பார்க்க போறது நம்மளுடைய கிச்சன். இங்க நம்ம பார்க்க போறது தோசையே வராத தோசை கல்லு. பக்கத்து வீட்டு பத்மாவோட குழம்பு கிண்ணம். நம்ம லேடிஸ் எல்லாம் கிண்ணம் நல்லா இருந்ததுன்னா திரும்பி கொடுக்க மாட்டோம்ல, அதுதான் சுட்டுட்டேன். இந்த ஃப்ரிட்ஜ்ல நிறைய ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் எதுவுமே இப்ப இல்ல, எல்லாமே சாயங்காலம் வந்துரும் வியூவர்ஸ். அடுத்து நம்ம ரூமுக்கு போலாம். நம்ம ரூம்ல என்னுடைய ஹஸ்பண்ட் அஞ்சா நெஞ்சன் இருக்காரு. அவரு இந்த மார்னிங் டைம்ல மெடிடேஷன் பண்ணிட்டு இருப்பாரு. சோ சைலன்ஸ் வியூவர்ஸ், சைலன்ஸ். என்னுடைய ஹஸ்பண்ட் சாப்பிடு 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 மோனத்தை வாங்குறான். யோ லூசு, சாப்பிட வர்றம்மா. வியூவர்ஸ், சாப்பிட வரேங்கிறது சாங் மூலமா சொல்றாரு என்னுடைய ஹஸ்பண்ட். சோ கியூட். வெளிய வா. அடிப்பாடி வாங்க வியூவர்ஸ், அடுத்து நம்ம பார்க்க போறது என்னுடைய மகன் கண்ணப்பனுடைய ரூம். அவன் ஒரு கேம் டிசைனர். பாருங்க, இதெல்லாம் பண்ணதுதான். இங்க பாருங்க பாருங்க, அவன் பயங்கர புத்திசாலி, ரொம்ப திறமைசாலி. என்ன எல்லாரும் வேலைக்கு போறதுக்கு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுவாங்க, இவன் இன்டர்வியூ அட்டென்ட் பண்றதே ஒரு வேலையா வச்சிருக்கான். அது ஒண்ணு மட்டும் தான் குறை. இங்க பாருங்க, நேத்து கூட ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிட்டு வந்து டயர்டா ட்ரெஸ் கூட மாத்தாம அப்படியே தூங்குறான் பாருங்க. ஐயோ, எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது, அவனுக்கு இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு, என்ன எழுப்ப சொன்னா நான் மறந்துட்டேன். டேய் டேய் கண்ணா கண்ணா எந்திரா, இன்டர்வியூ இருக்குன்னு எழுப்ப சொன்னேன், எந்திரா. இங்க பாரு வியூவர்ஸ், வியூவர்ஸ் ஹாய் சொல்லு. ஏமா நீங்க இன்னைக்கு அவன் இன்டர்வியூ அட்டென்ட் பண்றல, அதுக்கு நீங்க அவன் நல்லா சக்சஸ் ஆகணும்னு எல்லாரும் ஆல் தி பெஸ்ட் சொல்லுங்க. நீங்க பாரு ஆல் தி பெஸ்ட் சொல்றாங்க. தேங்க் யூ தேங்க் யூ. 52 சப்ஸ்கிரைபர் ஆச்சிட்டு டயர்டா இருக்கா. இது என்னுடைய தம்பியோட ரூம். சோடா சேகர், அவர் ஒரு சமூக போராளி. அப்புறம் லட்சுமி, அடுத்த வீடியோல சந்திக்கிற வரைக்கும் பாய் வியூவர்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க் யூ. என்னடா மா டேப்ல தண்ணி வரலமா? ஐயோ சொல்ல மறந்துட்டேன்டா, மோட்டார் ரிப்பேர்டா. மாமாட்ட சொல்லி பார்க்க சொல்றா. மா டைம். யோ மாமா, என்ன மாப்ள? கீழே வாயா. என்ன மாப்ள? என்னது இது? என் ஷார்ட்ஸ் எடுத்து போடாத எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். ஐயா சரி, அதை விட மேட்டர் சொல்லு. சரி போய் மோட்டர் ரிப்பேர் பண்ணு போ. அது நான் காலையில பார்த்தேன் மாப்ள, அது ரெடியாக சாயந்தரம் ஆயிரும். யோ இன்டர்வியூக்கு போனையா நானு? யோ என்னையா பண்றது? ஆமா, அந்த கிணறு பூட்டி தானே இருக்கு. ஆமா, சாவி எடுத்துட்டு வாப்போ.
இன்டர்வியூவா? அட பாவீங்களா. ஐயோ, இங்கே ஒரு வைஃபை பிரச்சனை இருக்குமே. மாமா ரூமுக்கு போய்டும். ஐயோ, அட பாவி மாமா. போட்டோல இருந்தே போட்டோ இப்படி பார்க்கறான் பாரு. வேற ஒன்றும் இல்லையா? ஆண்டவா. Hi ma'am. Tell me about yourself. I am Kannappan, coming from Chennai. My childhood day, I love to play video games. See, all my favorite video game poster only. இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க போல. சார், இந்த கேமிங் ஃபீல்டை எப்படி சூஸ் பண்ணீங்க? இந்த ஃபீல்டை பற்றி உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும்? ஆன் ஃபியூச்சரில் நான் ஒரு பூமரா இல்லாமல் நல்ல கேமராக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். சின்ன வயசுலேருந்தே சென்னை சிட்டியில் வாழ்ந்தாலும் ஜிடிஏ சிட்டியில் தான் நான் விளையாடி வளர்ந்துருக்கேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸு ஸ்கூல் லீவ் விட்டா எல்லாரும் ஊருக்கு போகிறதுக்கு ரயில்வே ஸ்டேஷனில் இருப்பாங்க. ஆனால் நான் ப்ளே ஸ்டேஷனில் தான் இருப்பேன். பப்புக்கு போய் ஆடினதோட பப்ஜிக்கு போய் ஆடினது அதிகம்னா பார்த்துக்கோங்களேன். வின்னர் சிக்கன். நல்ல கிரியேட்டிவிட்டி இல்லை? தேங்க்யூ சார். Why should we hire you? மேடம், நான் டெடிகேஷனாக வேலை செய்வேன். இந்த கம்பெனிக்காக உயிரை கூட கொடுப்பேன். நான் ஒழுக்கமாக இருப்பேன். ஒழுக்கத்துக்கு இன்னொரு பேர் எங்கள் ஃபேமிலி தான். நீ வேலை செஞ்சு என்னத்தை கழுட்டினு நீங்கள் கேட்காத அளவுக்கு நான் பயங்கரமாக வேலை செய்வேன். எதை பார்த்து இப்படி பயந்தாங்க? யோ மாமா, ஆன்லைன் இன்டர்வியூல இருக்கேன், இப்படி அம்மனை கூட்டியா வந்து நிக்கிற? நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றேன் மாப்ள. கேமரா முன்னாடி வந்து ஆஃப் நியூடா நிப்பியா? இவ வேற. என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்க? டேய், என் மாமா காவாலையான்னு ஜட்டியோட கேமரா முன்னாடி வருவான்னு எனக்கு எப்பறம் தெரியும்? ஆனா ஒண்ணு மச்சான், உனக்கு வேலை கிடைக்கிறதும் 90s கிட்ஸ் கல்யாணம் ஆகிறதும் ஒண்ணுதான். டேய், என்னடா இப்படி சொல்ற? நான் ஏற்கனவே பல பிரச்சனையில் இருக்கேன். உனக்கே தெரியும், எங்கள் அப்பாவோட பென்ஷன் காசில் தான் நாங்கள் ஓட்டிகிட்டு இருக்கோம். ஐயோ, வேற கால் பண்ணுறானே. ஹலோ. வணக்கம் தம்பி, என்ன ஞாபகம் இருக்கா? அண்ணே, உங்களை மறக்க முடியுமா அண்ணே? அப்புறம் என்ன இதுக்கடா இன்னும் காசு தராம இருக்க? இன்னொரு 2 வாரத்தில் அந்த பணத்தை கொடுத்துறேண்ணே. இன்னும் 2 நாள்ல என் பணம் வரணும். இப்படி வரலன்னு வைய, டேய் மெதுவாடா, ரத்தம் வர அளவுக்கு சத்தம் போட வைக்கிறீங்க. தம்பி, உங்களுக்கு புரிஞ்சுதா? புரியுதுண்ணே. யாரா இது? டெவில் ஆம்ஸ்ட்ராங்னு ஒருத்தன்டா, பாக்ஸரு. இந்த பேங்க்ல லோன் வாங்கிட்டு கொடுக்காதவங்க கிட்டலாம் மிரட்டி வாங்கி கொடுப்பான். டேய், நீ எப்படா மாட்டின? கொஞ்ச நாள் முன்னாடி நான் பப்புன்னு ஒரு பையனோட பப்ஜியில் ஃப்ரெண்டானே. என்னால இந்த கேம்ல 11th லெவலுக்கு மேல அப்கிரேடே ஆக முடியல ப்ரோ. ஒரு லெவலை தாண்ட எந்த லெவலுக்கு வேணாலும் போறவன் தான் ப்ரோ உண்மையான கேமர். மாஸ் ப்ரோ மோட்டிவேட் ஆகுது ப்ரோ. ப்ரோ, நீங்க கொடுத்த மோட்டிவேஷனை நான் இப்ப வேற லெவல்ல போயிட்டு இருக்கேன். இப்பதான் என்ன ஒரு கேமராவே ஃபீல் பண்றேன். சூப்பர் ப்ரோ. விளையாடும் போது புத்திசாலியாகவும் பர்ச்சேஸ் பண்ணும்போது தைரியசாலியாகவும் இருக்கணும். அப்பதான் நம்ம கேம் உலகத்தில் ஒரு ராஜாவா இருக்க முடியும். ஓகே ப்ரோ. டேய், பார்த்து தலங்கடா, தடிக்கு வந்து தாடு தச்சிட போகுது தம்பிக்கு. ப்ரோ, நான் நீங்க சொன்ன மாதிரி பர்ச்சேஸ் பண்ணி கேம் விளையாடினேன்னா கொஞ்சோண்டு அமௌண்ட் லாஸ் ஆயிடுச்சு ப்ரோ. எவ்வளோ? ஜஸ்ட் 10 lakhs. 10 lakhs-ஆ? சரி, இவங்கெல்லாம் யாரோட ஆளுங்க? என்னோட ஆளுங்க. குட்டி கொஞ்சம் சம்மந்தம் இல்லாமல் என்ன கோத்து விட்டுருக்கானே. ஏய், யாரை சொல்ற? ஐயோ, ஒன்ன சொல்லப்பா, அவரை சொன்னேன். எது வந்தாலும் எங்கள் மாமா கிட்ட சொல்கிறான். உன் கேர்ள் ஃப்ரெண்டை தூக்கிறதுக்கு முன்னாடி பணத்தை கொடுத்துரு. எனக்கு தான் கேர்ள் ஃப்ரெண்டே இல்லையே. இல்லையா? அப்போ லவ் பண்ண வச்சு தூக்குவோம். நீ மாமா வேலை பார்க்குறேன்றியா? மாமா உங்களுக்காக என்ன வேலை வேணாம் பாப்பா, நான் மாமா வேலை பார்க்கணும். அண்ணே, நான் வேணும்னு எதுவும் பண்ணலண்ணே, அவனுக்கு கைடு தான் பண்ணேன். கைடு பண்ணுறியா? எங்கள் மாமா உன்னாச்சு ஐடு பண்ணுவார். இது நீ மூடு. தம்பி ஏதோ விளையாடுறதுக்காக விளையாட்டுத்தனமாக ஏதோ பண்ணிட்டாப்புல. நீ விளையாட்டுத்தனமாக 10 லட்சம் கொண்டா கொடுத்தினா நான் விளையாட்டாவே நினச்சிக்கிறேன். ஐயோ அண்ணே, நான் உங்கள் பையனுக்கு கேம் விளையாட ஹெல்ப் தானே பண்ணேன். அவன் ஏதோ 10 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுவான்னு பார்த்தா பைத்தியம் முடிச்சவன் 10 லட்ச ரூபாய்க்கு பண்ணி வச்சிருக்கான். சாரிண்ணே, என்ன விட்டுருண்ணே. விட்டுலாம்டா. விட்டுலாமா? விட்டுலாம். இன்னைக்கு ஒரு நாளைக்கு 2 வாரத்தில் கொடுத்துருவல்ல, இல்லைன்னா
ஐயோ குத்திப்பீங்களா? குத்திருவேன். உனக்கு மட்டும் எப்படா இப்படிலாம் நடக்குது? நடக்குதே. நான் எவ்வளோ ஆச்சு? 80 rupees. நான் தரேன்டா. டேய் சும்மாரா, நான் தரேன்டா. டேய் நான் தரேன்டா. இந்தாங்க. இல்ல கொஞ்சம் பழைய பாக்கியம் இருக்கு. பையா பாக்கி தூங்க வச்சுக்கோ. மாமா என்ன மாமா பாக்குற? ஃபீலிங்ஸ் மாப்ள. அந்த பொண்ணோட நிலைமையில வச்சா யார் வேணாலும் ஃபீல் பண்ணுவாங்க. நான் ஃபீல் பண்ணக்கூடாதா? அதுக்கு நீ அந்த மருமகளை பார்த்து ஃபீல் பண்ணும், மாமியாரை பார்த்து ஃபீல் பண்ணக்கூடாது. ஆளும் மூஞ்சும். மா மா நீ விளம்பரம் போட்டா கூட விடாம பாப்பிய. டேய் சேகரு. பா கண்ணப்பம்பா சேகர் அங்க உட்காந்து தக்காளி தின்னுட்டு இருக்கு பாரு. டேய் கன்சு, எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட் இருக்கு. என்ன? என் போனை சுவிட்ச் ஆன் பண்ணாலே யங் மாடல்ஸ் மூஞ்சிகளாவே வந்துனுக்குது. அது ஏன்டா எனக்கு மட்டும்தான் வந்துனுக்குதா? நீ கூகுள் ஏதாவது தப்பான ஆடை கிளிக் பண்ணி பாத்தியா? ஒரே ஒரு வாட்டி. அப்புறம் நீ எது சம்பந்தமா டைப் பண்றியோ அது ரிலேட்டடா தான் காட்டும். சொன்ன சவுண்டா கத்துறான், கேட்டுப்பாளோ? எஸ்கேப். என் ரூம்ல ஏதாவது கொண்டு வந்து மாட்டினியாமா? நான் ஏன்டா கொண்டாந்து மாட்ட போறேன்? ட்ரீம் கேச்சர். ஹலோ, எக்ஸாசிஸ்ட் ஏழுமலையா? எஸ் சார், என்னோட பேர் கேபி. எனக்கு ஒரு டவுட்டு, அதான் உங்களை கேட்கலான்னு. இன்னைக்கு எங்கள் வீட்டு கிணத்துல ஒரு ட்ரீம் கேச்சர் கிடைச்சது. அதில் ஒரு பொம்மையும் கட்டியிருக்கு. அதை எடுத்ததுலேருந்தே ஏதோ தப்பாக நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது சார். உடனே அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. பொதுவாக ட்ரீம் கேச்சரை கெட்ட கனவு வராமல் இருக்க வீட்டில் மாட்டுவாங்க. ஆனால் உனக்கு கிடைச்சிருக்கிறது ரொம்ப டேஞ்சரானது. இது பழங்காலத்தில் யூஸ் பண்ண ட்ரீம் கேச்சர். அது கூட கட்டியிருக்கிறது சாதாரண டால் இல்லை, சூன்ய பொம்மை, ஊடு டால். எனக்கு என்னவோ இதில் பிளாக் மேஜிக் பண்ணியிருக்காங்களோன்னு தோணுது. அதை எந்த இடத்துல இருந்து எடுத்தியோ அங்கேயே போட்டுரு, அதான் நல்லது. சார், நான் காலையில் இந்த கிணத்துலேயே போட்டுட்டு பூட்டிட்டு தான் போனேன். ஆனால் அது திரும்ப வீட்டுக்குள்ளே வந்துச்சு சார். நீ அந்த ட்ரீம் கேச்சரை எதனா டிஸ்டர்ப் பண்ணியா? ஒன்றும் பண்ணல சார். நல்லா யோசி. தெரியாம அதுலேருந்து ஒரே ஒரு ரெக்கையை மட்டும் பிச்சிட்டேன். ஓ ஷிட், நீ அதை பிச்சிருக்க கூடாது. என்ன சார் சொல்றீங்க? நீ கண்டிப்பா ஒரு இடத்துல மாட்ட போற. அங்க உன் உயிருக்கே ஆபத்து ஏற்படலாம். ஹலோ சார், நான் ஏதோ ஒரு டவுட்டுக்காக தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். நீங்க ஏதோ காஞ்சூரிங் லெவலுக்கு கதை விட்டுட்டு இருக்கீங்க. தேங்க்யூ, வைங்க ஃபோனை.
இடம் இது? நான் எப்படி இங்க வந்தேன்? பானை என்ன இப்படி இருக்கு? யாராவது இருக்கீங்களா? இது யார் வீடுன்னு தெரியலையே. போன் எங்க வச்சேன்? இப்படிலாம் நமக்கு கனவு வந்ததே இல்லையா? சைக்கியாட்ரிஸ்டாக போய் பார்க்கணும். ஹாய் வியூவர்ஸ்,
இன்னைக்கு வீடியோல வேர்ல்ட் ஃபிட்னஸ் டே ஸ்பெஷலுக்கு ஜும்பா டான்ஸ் எப்படி ஆடுறதுன்னு பார்க்க போறோம். கேர்ள்ஸ் நீங்க எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? ஓகே லெட்ஸ் ஸ்டார்ட். ரெடி ஸ்டார்ட். துணி துவைக்கிறதுல இந்த சேகர் ஜட்டி வேற பெட்ரோலுக்கு ஒரு 100 ரூபா கொடு, சாயந்தரம் வந்து தரேன். முந்தா நேத்திக்கு ரோட்ல வண்டி தள்ளின்னு போனதுக்கே 200 ரூபாய் டிராபிக் போலீஸ் ஃபைன் போட்டான். உனக்கு ஃபோன் பண்ணி கூகுள் பண்றதுக்கு நீ என்ன சொன்ன? வண்டி அங்கேயே விட்டு நடந்து வா, உடம்பாவது குறையும்னு. அதேதான் இப்போ சொல்றேன், இப்படியே நடந்து போயிடு. பா பின்ன அதுக்கு பழி வாங்குறியா? பா அதெல்லாம் சல்லி சரி பார்த்து போ, லுங்கி தெரிக்கே வந்துடாத. மா கேர்ள்ஸ் ஆடிக்கிட்டே இருங்க, நான் வந்துடுறேன். சேகரு டிராகன் ஃப்ரூட் தலையா கைய மிஸ்டேடா மேம். வரண்டா டேய். என்னடா? பெட்ரோலுக்கு ஒரு 100 ரூபா கொடுமா. தரேன்டா. என்ன சவுண்ட்? Johnny, Johnny, yes, Papa. Eating sugar, no, Papa. Telling lies, no, Papa. Open your mouth. Johnny, Johnny, yes, Papa. எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க, உங்களுக்கு என்ன வேணும்? யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? டாக்டர் ஜானி கிட்ட. அப்ப நீங்க? நான் தான் டாக்டர் ஜானி. இவனே டாக்டரை பார்க்கணும் போலியே. புரியலையா? அதான் ஜானி. உட்காருங்க, சொல்லுங்க உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? டாக்டர் என்னோட பேர் கேபி. நான் தூங்குனாலே ஒரே தப்பு தப்பான கனவா வருது டாக்டர். ஒரு இருட்டு அறையில. போதும் நிறுத்தே, அந்த சேர்ல போய் உட்கார். வர தப்பு தப்பா பார்த்தா தப்பான கனவு தான் வரும். உன் ப்ராப்ளம் என்ன தெரிஞ்சிச்சு. இப்போ நான் உனக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறேன். சரி டாக்டர். புரியுதா? என் கையே பாருங்க, என் கையை பாருங்க, என் கையை பாருங்க, என் கையை பாருங்க. காலையில் சிக்கன் குழம்பா டாக்டர்? மட்டன் குழம்பு. ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது மூடின்னு என் கையை தான் பார்க்கணும், மோந்தெல்லாம் பார்க்கக்கூடாது. புரியுதா? சரி. அப்படியே பாருங்க பாருங்க. இப்போ உங்களுக்கு 10 வயசு. 10 வயசுல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன் டாக்டர். இந்த நாட்டாம படத்தில் வர மாதிரி ஒரு டீச்சர் நமக்கும் வர மாட்டாங்களா, நீ ஏங்கிக்கிட்டு இருந்தேன் டாக்டர். 10 வயசுலவா? சரி, இப்போ உங்களுக்கு 18 வயசு. இப்போ என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இப்போ நான் பஸ்ஸில் போயிட்டு இருந்தேன். இந்த சூரியவம்சம் படத்தில் வர மாதிரி ஒரு லேடி கண்டக்டர் நமக்கும் வரமாட்டாங்களான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் டாக்டர். நானும் நீ எதை சொல்லுவேன் தான் எதிர்பார்த்துருந்தேன். இப்போ உங்களுக்கு 25 வயசு. 25 வயசுல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நைட்டு ஃபோனில் VPN வெளியூர்ல இருந்தியா? ஏய், நீ கூகுள் விஷயம் சொன்னது போதும். டேர்மாடே எந்திரா. கண்டுபிடிச்சிட்டீங்களா டாக்டர்? இந்தா டாக்டர், இது கடைக்காரனுக்கு புரியுமா? என் கடைக்காரனுக்கு மட்டும் புரியும். அங்கிட்ட போய் காட்டு. ஓகே டாக்டர், வரேன். கிளம்ப. இது ஏதோ ரேர் கேஸ் மாதிரி தெரியுது. நமக்கு கேஸ் வர்றது ரேரு. இவனை விட்டுறக்கூடாது. இது எப்படி திரும்பி இங்கே வந்தது? அப்படின்னு சொல்லிட்டு தான் வழியா எப்பவுமே அந்த கனவுல இருக்கிற ஒரு சந்தோஷம் அது நடக்கும் போது இல்லை, அது வந்து அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் எனக்கு. என்ன நடக்குது? திரும்ப திரும்ப ஒரே
இடத்துக்கு ஒரே ட்ரெஸ்ல வரேன். வெளியே போயிடலாம். எஸ் சார், நான் கேபி பேசுறேன். சொல்லு சார், நீங்க சொன்ன மாதிரி அந்த ட்ரீம் கேச்சர், கிணறு, கனவு அங்க நிஜமாவே நான் மாட்டிக்கிட்டேன் போலதான் சார். பொறுமையா விளக்கமா சொல்லு. சார், நான் எப்ப தூங்கினாலும் ஒரே கனவுல ஒரே இடத்துல போய் மாட்டேன் சார். அந்த இடம் ரொம்ப அமானுஷ்யமா இருக்கு. அங்க ஒரு எலி கூட இருக்கு சார். நான் இதை பத்தி ஒரு புக்ல படிச்சிருக்கேன். அது ஒரு சபிக்கப்பட்ட ட்ரீம் கேச்சர். அதனாலதான் நீ திரும்ப திரும்ப ஒரே ட்ரீம்ல மாட்டுற. அந்த ட்ரீம்ல இருந்து நீ வெளியே வரணும்னா அந்த இடத்துல ஒரு ட்ரீம் கீ இருக்கும். அதை நீ தேடி போய் எடுக்கணும். அப்படி எடுக்கலன்னா? நான் ஏற்கனவே உனக்கு சொன்ன மாதிரி கனவுல உயிர்க்கே கூட ஆபத்து ஏற்படலாம். சார், கெட்ட கனவு வராம இருக்கிறதுக்கு ஐடியா கொடுப்பீங்கன்னு பார்த்தா ஏதோ காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ என்ன சார், கனவு தானே? கனவுல உயிருக்கு ஆபத்துனா கூட நிஜத்துல எந்திரிச்சா சரியா போயிட போகுது. கண்ணப்பன், நான் சொன்னதை நீ சரியா புரிஞ்சுக்கல.
நீ இன்னைக்கு தூக்கத்துல இருந்து எப்படி எழுந்திருச்ச? நாங்க உள்ள இருக்கும்போது ஒரு உருவம் என்ன நோக்கி வந்தது. நான் பயத்துல ஓட பார்த்தேன். அப்போ கால் தடிக்கு ஒரு பொட்டி மேல விழுந்துட்டேன். ஆனா அது நெச்சத்திலே அடிபட்ட மாதிரி ஒரு வலி. சார், கனவுல அடிப்பட்ட இடத்துல உண்மையிலே அடிபட்டு இருக்கு. எஸ், அதைத்தான் சொன்னேன். அங்க என்ன நடந்தாலும் அதே தான் நிஜத்துலயும் நடக்கும். கனவுல ஒருவேளை நீ இறந்துட்டேன்னு வச்சுக்க, நிஜத்திலேயே செத்துருவேன். சார், ஒரே நிமிஷம். சார், நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் சார். நேத்து கனவுல சட்டை கிழிஞ்சது இங்க நெச்சத்திலேயே கிழிஞ்சிருக்கு. சார், நான் இப்போ உடனே உங்களை நேர்ல பார்க்கணும் ப்ளீஸ். ஓகே, நான் சொல்ற அந்த ட்ரீம் கீ நீ போற இடத்துக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு பொருளா இருக்கும். நீ முதல்ல அந்த கீயை கண்டுபிடி, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுன்னு சொல்றேன். அந்த ட்ரீம் கேச்சரை யார் கண்ணிலையும் படாம சேஃபாவே. ஏன்னா ஒன்ன மாதிரியே வேற யாராவது அதுல இருக்கிற ஃபெதரை பிச்சா அவங்களும் தூங்குனா உன் கூட அந்த அமானுஷ்யமான கனவுல மாட்டிப்பாங்க. அப்போ நீங்களும் அந்த ஃபெதரை பிச்சுட்டு ட்ரீம்குள்ள வரீங்களா சார்? நான் உனக்கு எந்த ஹெல்ப் வேணுனாலும் பண்றேன். ஆனா வெளியில இருந்து தெளிவு. அந்த ஸ்பிரிட்டுக்கு நீ வர்றதும் போறதும் தெரியாது. அதனால அந்த கீயை சத்தம் போடாம சைலண்டா தேடு. ஆல் தி பெஸ்ட். ஏதோ ஐஏஎஸ் எக்ஸாம் எழுத போற மாதிரி ஆல் தி பெஸ்ட் வேற. வரேன் சார். ஒன்ன மாதிரியே வேற யாராவது அதுல இருக்கிற ஃபெதரை பிச்சா அவங்களும் தூங்குனா உன் கூட அந்த அமானுஷ்யமான கனவுல மாட்டிப்பாங்க. நம்ம வருவன்ற மாதிரி உட்காந்துருக்கான் பாரு. என்ன மேல இருந்து கீழே வரைக்கும் ஸ்கேன் பண்றேன். பாக்ஸிங் ட்ரைனிங் போயிட்டு இருக்கேன். ஆமா, பணம் எங்க? ஒரு 1 வீக்ல கொடுத்துறானே. மாமா, இவங்கிட்ட சைலண்டா கேட்ட வேலைக்கு ஆகாது. நல்லா வைலண்டா கேளே. இத புடி. வயலண்டாவா? ஆமா, வயலண்ட் 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 வயலண்ட். என்ன வயலண்ட் வயலண்ட்ங்கறாரு? பணம் எங்கடா? அண்ணே, எல்லாம் பண்ணாதண்ணே. 1 வீக்ல கொடுத்துறேண்ணே. பயந்துட்டான் போல இருக்கு. ஸ்மால் ஃபெலோ. இதெல்லாம் நீ வாங்கினதாப்பா? ஆமாண்ணே. அதுல எதுப்பா உனக்கு ரொம்ப பிடிக்கும்? அந்த பெரிய கப்புண்ணே. ஐயோ, பெரிய கப்பாம்பா. எது இதுவா? ஆமாண்ணே, என்னோட சைல்ட்ஹுட் மெமரி. ரொம்ப பிடிக்குமாண்டா. சின்ன வயசுல இருந்தே. ஆமா ஆமா ஆமா. அப்போ ஃபுட்பால் ஆடுறங்க மாமா. நல்ல 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 தலையில மிதிங்க. நான் ஏன் இப்படி பண்றேன்? அண்ணே வேணாண்ணே, ப்ளீஸ் ப்ளீஸ். ஐயோ, மெமரிஸ் மெரிஸ்டண்டா. அண்ணே, என்ன இப்படி போட்டு உடைச்சிட்ட? மாமா, இப்ப நீ சைலண்டாரு, என்னோட வயலண்டா பாரு. டேய், அது இன்னைக்கு சாயந்தரம் எங்க அம்மா ஒரு ரிசப்ஷன் கொடுக்க வாங்க. கப்பன் சாசறா. எத்தனை வருஷம் தான் கடிகாரம் கப்பன் சாசன் அதே குத்தி ஏமாத்துவீங்க. ஐயோ, ஆட விளக்கு மாத்து கொண்ட கப்ப உடைக்கிறேன்னு கட்ட வரல உடைச்சிட்டேன். உனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதையெல்லாம் நாங்க உடைப்போம். ஆமா, என்னத்தையே மறைக்கிறிய? இல்ல கொசு பேட்ல ஏதோ கோத்து வச்சிருக்கிற? ட்ரீம் ரொம்ப சென்டிமெண்ட்னே. வேணாண்ணே, அதை மட்டும் ஒன்றும் பண்ணிடாதனே. எங்க காட்டு வேலை இல்லைன்னா இதெல்லாம் பண்ண தோணும். ரொம்ப பிடிக்குமா? ரெக்கை மட்டும் பிச்சிடாதனே. ஏன் பறக்காம போயிடுவானா? பிக்க கூடாதா? பிச்சிட்ட. இப்ப பாரு. கலெக்ஷனுக்கு போகணும். காசு எப்ப கொடுப்பேன்? நீங்களாம் பாஷா பைய கம்பத்துல கட்டி வச்சு அடிச்சவரு. நான்லாம் சின்ன பையனே. அதுக்கப்புறம் பாஷா பாய் எங்க மாமாவை பொலன்னு பொலந்து பொங்கல் வச்சாரு. அது உனக்கு தெரியாதா? தெரியாது நினைச்ச மாமா. அவன் கேட்டானா சொன்னேனே. நைட்டு பாப்பனே. நைட்டு கொடுத்துறியா? பாரு, உன்னை அடிச்ச உடனே கொடுக்குறேன்னு சொல்லிட்டா பாரு. இனிமே நீ என்ன பண்ற? நான் கலெக்ஷன் போறப்பெல்லாம் கம்பல்சரி நீ கலந்துக்கிற. என்னாச்சுடா? என்னடா காயம் நெத்தில? இடிச்சுக்கிட்டம்மா. திஷ்டி பட்டிருக்கும்டா. சுத்தி போட்டா சரியா போயிடும். நீ சுத்தியும் போட வேணாம், ஸ்க்ரூ டிரைவரும் போட வேணாம். உள்ள போ ஃபர்ஸ்ட். போடா. எத சொன்னா கேக்குறேன். நிறைய எக்ஸாம் திட்டியர் மலையா? பெரிய ஹாரி பாட்டர் ஃபேனா இருப்பான் போல. ஒரே ஃபேண்டசி கதையா சொல்லி வச்சுக்கிறான். டாக்டர், அவர் சொல்றதெல்லாம் உண்மைதான். இந்த காலத்துல பேய்கின்ட்டு, அதுவும் கனவுல. டாக்டர், பின்ன என்னடா, நீ நல்ல டிப்ரெஷன்ல இருக்க, அதனால தான் உனக்கு இப்படிலாம் தோணுது.
ஒரே ஒரு கவுண்டரின் வா, உன்னை பக்காவாக கிளியர் பண்ணி அனுப்புகிறேன். ஓகே டாக்டர். என்ன டாக்டர் பூமர் பண்ணியின் மாடல் மாதிரி வரீங்க? பாத்ரூம்க்கு எப்படி போவாங்க சொல்லு, உனக்கு என்ன தாண்டா பிரச்சனை? இதோ இந்த ட்ரீம் கேச்சர் தான் டாக்டர் என்னோட பிரச்சனை. ஒரு நாள் தெரியாமல் இதுலேருந்து ஒரு ஃபெதரை பிச்சுட்டேன். அதுலேருந்து தூங்கினாலே ஒரு பேய் கனவுல போய் மாட்டிக்கிறேன் டாக்டர். இதை பிச்சதுலேருந்தா? இதுல என்ன கிச்சன் மாதிரி ஒரு பொம்மை வரதுங்குது? இப்போ ஓரளவுக்கு மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிடுச்சு டாக்டர். தட்ஸ் மை பாய். இன்னைக்கு முடிஞ்சிச்சு, இன்னைக்கு முடிஞ்சு நாளைக்கு பார்க்கலாம். நைட்டே பார்ப்போம் டாக்டர். ஹலோ அண்ணே. என்ன பணம் ரெடி பண்ணிட்டியா? அது ரெடி பண்ணிடுறேன். நீங்கள் எப்போ தூங்குவீங்க? நான் எப்போ வேணா தூங்குவேன், உனக்கு என்னடா? இதை பாரு, நான் இன்னும் 1 ஹவரில் தூங்கிடுவேன். தூங்கின அப்புறம் பணம் ரெடி பண்ணிட்டேன் வாங்கன்னா என்னால் வர முடியாது. நான் தூங்குறது இருக்கட்டும், நீ முதல்ல நிம்மதியாக தூங்கு. சரி டாக்டர். வச்சுட்டான். கடவுளே எல்லாரும் கரெக்டாக அதே லொக்கேஷனுக்கு அனுப்பிச்சு விட்ருப்பா. குட் நைட் சொல்ல மறந்துட்டோமா அப்பா? தூங்கிட்டானா? இந்த டாக்டரும் டெவிலும் வந்துட்டாங்களான்னு தெரியலையே. ட்ரீம் கீ எங்க இருக்கும்? தொண்டையில் ஒரு குத்து விட்டா தொண்டை சரியாயிடுன்னு நினைக்கிறேன். உள்ள ஒண்ணுமே இல்லடா. ஒண்ணுமே இல்லையா? லூசுங்களா? ஐயா முத்துமணி ரத்தினங்களும் கட்டிய பவழமும் கொத்து மலர் அற்புதங்களும் குவிந்த ஆதரமும் சித்திரையும் சின்ன விரலும் விலனும் பூர்வம் சுற்றி வர செய்யும் விழியும் சுந்தர மொழிகள் என்னிடம் மறந்தால் தனையம் இழந்தால் அவன் தான் உறவு ஒரு முதலாடி வரை முழுவதும் சுகந்தர் இதுகள் படைத்திடும் நான் பாடினதுக்கு இவன் எதுக்கு மூச்சு வாங்குறா? என்னடா? போ போய் தண்ணி குடி போடா. முத்துமணி ரத்தினங்களும் கட்டிய பவழமும். அந்த தென்னந்தோப்பை பார்த்து வையே, பூமி சுந்தர்கே முடிச்சிடலாம். பேமெண்ட் ஷார்ப்பா இருக்கும். அதை விட முக்கியமானது ஒண்ணு சொல்றேன். சில பேரு நல்லா சாப்பிட்றானுங்க, நல்லா தூங்குறானுங்க, நல்லா பேழ்றானுங்க, இதே பொழப்பா வச்சு நிற்கிறானுங்கப்பா. நான் செய்யறதா ஒண்ணு இல்ல. அது நான் நேர்ல பார்க்கும்போது கொடுக்கறது அந்த அட்ரஸ். அம்மா கூப்பிடுறாங்க பாரு. லட்சு, யூ கால் மீ? கூப்பிட்டுட்டாலும் ஏய், எனக்கே பிராங்கா வச்சுக்கிறோம். கை பத்தி பாட்டு பிராக்டிஸ்ல இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாத. டேய் கேபி, நான் தான் அப்பயே சொன்னேன்ல பேயில இல்லைன்னு. நான் சொல்லும் போதே அப்படியே செவிலியே ஒண்ணு விட்டு நான் சொன்னதை கேட்க மாட்டியா? ஒழுங்கா கேட்டுருப்பேன்லடா. சரி அழுவாதீங்க டாக்டர். இன்னைக்கு நைட்டு பயங்கரமான ஒரு பிளானோட போயிடலாம். டேய் நீ போறதா அந்த எக்காது ஏழ்மலை கூட்டிட்டு போடா. என்னையா கொத்து விடுற? அது கனவு மாதிரி இல்லடா, நிஜமா அடி வாங்கின மாதிரி வலிக்குது. நான் கிளினிக் போறேன், அந்த பக்கம் வந்துடாத. சரி நான் வரல. ஆனால் அங்கே போய் தூங்கிடாதீங்க. ஏன்? இல்லை இனிமேல் எப்போ தூங்கினாலும் ஸ்ட்ரெயிட்டாக அங்கே தான் போவீங்க.
யூ மீன் தட் சேம் லொகேஷன். எங்கடா தம்பி காணோம்? எங்க இருக்கியா? என்னண்ணே இவ்வளவு காலையில இந்த பக்கம்? ஆடாது ஒண்ணும் இல்லப்பா. நேத்து நைட்டு ஒரு 10-11 மணி இருக்கும். நல்லா ஏசியை போட்டு படுத்து தூங்கிட்டேன். தூங்கினா ஒரு கனவு, பயங்கரமான கனவு, பேய் கனவுப்பா. ஐயோ பேய் கனவா? ஆமா. என்னாச்சுன்னு கேளு. அங்க நான் உன்னை பார்த்தேன், அது சொல்லதான் இங்க வந்தேன். இவரையும் நான் கனவுல பார்த்தேன்டா. உண்மையை சொல்லாதீங்க, அப்புறம் நம்ம கனவுல கம்பெனிக்கு ஆள் இருக்காது. எத்தனை பேர் வர வச்சு ஏமாத்திருக்க? இது வரைக்கும் நீங்க 2 பேர் தான். சரி அப்புறம் பேசுவோம். நீங்க டாக்டர் ஜானி தானே? ஆமா. தம்பி எனக்கு அறிமுகம் இருக்கு, அங்க வந்தது ஓகே. நீங்க எப்படி என் கனவுல வந்தீங்க? அதுக்கு பேர் தான் தேஜாவு. என்னாவு? தேஜாவு. நீங்க கனவுல பார்த்ததெல்லாம் நேர்ல பார்த்த மாதிரியே இருக்கும். அந்த கனவு எத்தனை நாள் வரும் டாக்டர்? 2 நாள் வரும். ஐயோ டாக்டர், எப்பா ஒரு நாள் கனவு கண்டதுக்கு அந்த பேய் என்ன பண்ணி வச்சிருக்கு பார். இங்க பாரு மாமா, முதல்ல மருதாணி போட்டுக்கிறாங்க. என்னடா அவ்வளோ லைஃப் ஆகுது? டாக்டர், கனவுல எது நடந்தாலும் நிஜத்துல நமக்கு அது நடக்கும். ஐயோ ஆமா. அப்ப நான் கனவுல செத்தாலும் நட்சத்திரம் செத்துருவானா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு பார்லஜி பிஸ்கெட்ல வர பாப்பா மாதிரி பாக்குறான் பார். கல்பிரேட். இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருக்கானுங்க. எனக்கு எவ்வளவு பிரச்சனை பாத்தீங்களாப்பா? இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னா நீங்க தூங்கறதுக்கு முன்னாடி என்ன கன்சல்ட் பண்ணிட்டு தான் தூங்கணும். ஐ வில் கைட் யூ. கண்டிப்பா டாக்டர். இனி தூங்க மாட்டேன்பா, வரேன்பா. டெவிலண்ணே, அப்புறம் இந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகிற வரைக்கும் அந்த 10 லட்சத்தை திருப்பி கேட்க கூடாது. அது எப்படி கேட்காம? ஏண்டா இதுக்கு அவனை கோத்து விட்டியா? பரவாயில்ல பரவாயில்லப்பா, நான் அப்புறமா கேட்டு உன்ட்ட வாங்கிக்கிறேன். வரேன்பா. வட என்ன மாமா காசு வேணாமா? ஆனா சம்பந்தமே இல்லாம என்ன டேக் பண்ணி விட்டியாடா? ஜிபே பண்ணிட்டேன்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே மேடம். ஒன்றும் இல்லைம்மா. பாப்பா, ஏன் அப்படி பாக்குற? சார், அவகிட்ட பேச்சு கொடுக்காதீங்க சார். ஸ்டெல்லா, ஸ்டெல்லா உட்காருமா. ஸ்டெல்லா, ஸ்டெல்லா உட்காருமா. ஸ்டெல்லா சொன்னா கேளு. ஸ்டெல்லா, ஸ்டெல்லா. ஸ்டெல்லா. கேபி. டாக்டர் சீக்கிரம் வாங்க. வரேன்டா. It's very strange and too complicated. You must go through the complete book, sir. ஹாய் சார். யாரு? சார் அந்த ட்ரீம் கேச்சர் ஃபெதர். ஓ எஸ், பிகே ரைட்? கேபி சார். கேபி வாங்க. மந்திரவாதி நினச்சா மாறினா கோட் சுற்றுலா போட்டுங்களா? சார் இப்படியோ தயவு செஞ்சு எங்களை சீக்கிரம் காப்பாத்துங்க சார். நேற்று அந்த பேய் என்ன கொல்ல பார்த்துச்சு. ஆமாங்க சார், என்னையும் அட்டாக் பண்ணிச்சு. பார்க்குறீங்களா? இவரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் ஜானி என்னைய ஃபெதரப்பிக்க வச்சுட்டான். ஓ, இவர் என் கம்பெனிக்கு சேர்த்துக்கிட்டியா? இல்லை சார், இவர் வாண்டடாக தான் வந்து ஜாயின் பண்ணாரு. ஆனால் தைரியமான இன்னொருத்தரை நானாக சேர்த்து விட்ருக்கேன் சார். ஏண்டா ஏதோ ஐடி கம்பெனியில் ஆள் தேர்த்து விட்டாமல் சொல்லுங்கிற? சரி, இவங்க டாக் டேவ்ஸ், பேரானார்மல் இன்வெஸ்டிகேட்டர். இவங்க சில விஷயங்களை டீகோட் பண்ண சொல்லி அவங்களோட இந்த பிளாக் மேஜிக் புக்கை கொடுத்தாங்க. இதை படிக்கும்போது தான் இந்த ட்ரீம் கேச்சரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ உங்கள் கேஸை பற்றி இவங்ககிட்டையும் சொல்லியிருக்கேன். ஹலோ, இது என்ன மீன் உள்ள மாட்டு வந்துக்குது? நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா அந்த கீ உங்களுக்கு கிடைக்கலன்னு தெரியுது. சரி, அந்த இடம் பார்க்குறதுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? அங்கே ஃபுல்லாக இந்த பிரிட்டிஷ்காரங்களாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த பொருளாக தான் இருந்தது. ஒவ்வொரு வாட்டியும் நாங்கள் கனவுக்குள்ளே போகும்போதும் ஃபெதர் பிக்கும் போது போட்டிருந்த அதே ட்ரெஸ்ஸில் தான் சார் இருக்கோம். ஓ, இதெல்லாம் கூட பரவாயில்ல சார், உள்ள ஒரு பொம்பளை பேயும் இருக்கு சார். ஆமாம் சார், அது எப்போ பார்த்தாலும் எங்களை கெட் அவுட் சொல்லினே இருக்கு சார். பிரிட்டிஷ்காரங்க யூஸ் பண்ண பொருள்னு சொன்னீங்கல்ல, அதில் ஏதாவது வித்தியாசமாக இருந்துச்சா? வித்தியாசமானா? ஐ மீன் பெயிண்டிங்ஸ், ஸ்டாச்சூஸ் அந்த மாதிரி. அங்கே நிறையா பெயிண்டிங்ஸ் இருந்தது. ஆனால் ஒரு பெயிண்டிங்கை மட்டும் யாரோ வாண்டடாக டேமேஜ் பண்ண மாதிரியே இருந்தது. ஃபேஸ் கூட தெரியாத அளவுக்கு. பட் கண்டிப்பாக அந்த பெயிண்டிங்கில் இருக்கிறது ஒரு ஆண் தான். அதில் கீழே கூட சார்லி டிக்சன் ஒலிம்பஸ் ஸ்டுடியோ 1913 எழுதிருந்துச்சு. ஓ, 1930. ஆனால் இதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. என்ன? இதுவே ரியல் வேர்ல்டாக இருந்தால் இந்த கேஸை நான் ஈஸியாக ஹேண்டில் பண்ணியிருப்பேன்.
ட்ரீம் வேர்ல்டு இருக்கிறதுனால என்னால் ப்ரெடிக்ட் தான் பண்ண முடியும். இது சம்பந்தமாக ஏதாவது ஃபோட்டோஸ் இல்லை ஏதாவது மெட்டீரியல்ஸ் இருந்தால். சார், நான் அந்த பேயை வரைஞ்சா உங்களுக்கு ஓகேவா? உன்னால் முடியுமா? அப்போ ஃபர்ஸ்ட் அதை பண்ண. எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. எதுக்கு? நாங்கள் சாவரத்தை பார்க்கவா? நீங்கள் கொடுத்த இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு தான் இந்த பேலஸை பற்றி, இந்த ஸ்பிரிட்டை பற்றி என்னால் ஒரு முடிவுக்கு வர முடியும்னு சொன்னேன். பயப்படாதீங்க, நான் கூட இருக்கேன். தேங்க்யூங்க. யூ கேன் டேக் மை நம்பர். நீங்கள் கேட்கலனாலும் அவன் வாங்கியிருப்பான். நீங்களே சேவ் பண்ணுங்க. டே என்னடா இவ்வளோ ஸ்நாக்ஸு? இது நைட்லாம் கொஞ்சம் ஒர்க் இருக்குமா தான். டே 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 அந்த கிரீன் லேஸ் ஒரு பேக்கெட் கொடுறா. பார்த்துட்டியா? இந்த தேங்க்யூ. மா, என்னம்மா இது எப்படி இங்கே வந்தது? உன் பூயை கை பண்ணலாம் அப்படி நெட்டி மாமா வாழ்த்தனா அப்படி நெட்டி அதிகமாக. நீ நார்மலா பேசினாலே புரியாது. மா, என்னம்மா ரெக்கையெல்லாம் வேற பிச்சை மாதிரி இருக்க? ஏன்டா டென்ஷன் ஆகுறேன்? உன் பீரை க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த திஷ்டி மாமையை பார்த்தேன்டா. நம்ம வீட்டில் திஷ்டி அதிகமாக இருக்கே, நீங்கள் சேவத்தில் கொண்டு வந்து மாட்டினேன். இப்போ என்னடா ரெக்கைய பிச்சியா? பட்ஸை விட ரெக்கையில குடையுது என்ன சுகமா இருக்கு. மாமா, ரெக்கைய பிச்சை? எதுக்கு சிரிக்கிறீங்க? இதுக்கே இப்படி உள்ள போய் பாரு. உள்ளயா? மயிலிறகே மயிலிறகே வருட்டுகிறாய் என்னை வருட்டுகிறாய். நீ எதுக்கு பாரு பிச்சை? ஆமா, பின்ன உங்க அம்மாவையும் மாமனையும் நம்பினா விளங்குமா? அதனால தான் நானே ஒன்று பிச்சு அயன் பாக்ஸ்ல சுட்ட காயத்துக்கு மருந்து தடவி நிற்கிறேன். மா, நீ இதை பிக்கல இல்ல? நான் இதை பிக்கலடா. அப்பா, ஆண்டவன் நல்லவங்களை சோதிக்க மாட்டான். என்னது இங்க இருந்தது? இது தாண்டா அவ பிச்சு என்கிட்ட கொடுத்தா. இந்த தம்மா துண்டை வச்சுக்கின்னு தடவு முடியுமாடா? ஆமாடா, இந்த குட்டி ரெக்கையை தான்டா நான் பிச்சேன். ஐயோ என்னாச்சு? இந்த ரெக்கையெல்லாம் மறுபடியும் ஒட்டிடுவாடா. ஹலோ சார் இருக்காரா? உன் கேஸ் விஷயமா ஒருத்தர் பார்க்க அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போயிருக்காரு. 10 டைம்ஸ் மேலே அவருக்கு பண்ணிட்டேங்க, ரீச் பண்ண முடியல. ஒர்க் ஹார்ஸில் மோஸ்ட்லி அவரை ரீச் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். என்ன பிரச்சனை? எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே அதில் இருக்க ஃபெதரை பிச்சுட்டாங்க. டார்க். வாட்? எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஓகே, ஜஸ்ட் ரிலாக்ஸ். லிசன், இப்போதைக்கு நீ என்ன சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்க, இல்லைன்னா ரொம்ப பயந்துருவாங்க. அண்ட் தட் இஸ் நாட் குட் ஃபார் அஸ். இன்னைக்கு மட்டும் அவங்கள தூங்க விடாமல் பார்த்துக்கோ. அதுக்குள்ள நான் சாரை ரீச் பண்ணிடுறேன். அண்ட் முக்கியமாக அந்த கோஸ்ட்டை ஸ்கெட்ச் பண்ணிவிடு. ஓகே. என்னடா? என்னம்மா அது? அப்பாக்கு தாண்டா, விடுறா. சரி, உன் யூடியூப் சேனல்ல வியூஸ்லாம் ஒன்றும் பெருசாக போகல. ஆமாடா. அதை ஏற்றுறதுக்கு ஒரு ஐடியா கொடுக்கட்டுமா? டே குடுறா. அடுத்த வாரம் சிவராத்திரி வருது இல்ல? ஆமாடா, இந்த வருஷம் அது தூங்காம இருக்கணும். அதான், அதே தான். சிவராத்திரி அன்னைக்கு தூங்காம இருக்கிறது எப்படின்னு விதவிதமா வீடியோ போட்டேன்னு வச்சுக்கேன், வியூஸும் லைக்ஸ்லாம் பிச்சுக்கும். சூப்பர்ரா. நான் போய் போன் எடுத்துட்டு வரேன். இந்த தோசையை கொஞ்சம் திருப்பி போடு. சப்ஸ்கிரைபர்ஸ் இதோ வந்துட்டாங்க. அம்மி மாதிரி அன்ஷேப் வந்துட்டாரு. வந்துட்டாரா? இதோ உடனே கிளம்பி வரேன். யாரா அது? இந்த பேய் ஓட்டுற நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இப்போ அதில் மாட்டிகிட்டு இருக்கு. குடும்பத்தோட கோயிலுக்கு போகிற மாதிரி போஸ்ட்டை பார்க்க போகிறீங்க. கண்ணப்பா, எப்படியாவது குடும்பத்தோட போய் அந்த சாவியை கண்டுபிடிச்சி என்னை காப்பாற்றி விட்டுருப்பா. எனக்கு அந்த பணம் கூட வேணாம்ப்பா. நான்லாம் ஒரு நாளைக்கு நார்மலாகவே 4 தடவை தூங்குறோம்ப்பா.
உறங்காம தாண்டா இருக்கேன் குரங்க. சாரி மாமா. ஏப்பா எப்படியாவது என்னை காப்பாத்தி விட்டுருப்பா. டாக்டர் நீ ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்கிற மாமா. கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடு, எல்லாம் சரியா போயிடும். டேய் தூங்கலாம், நான் பேய் விட்டு போயிடும்டா. எட்டு செருப்ப உன்னை போட உள்ள விளக்கு மாத்து கொண்ட. சார் இந்த ட்ரீம் கேச்சரை ஒழிச்சு தான் வச்சுருந்தேன். பட் இப்படியோ நடந்துருச்சு. ஆனால் எங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் என் ஃபேமிலிக்கு எதுவும் ஆகிடக்கூடாது. வயசானவங்க இல்லை என்ன டாக்டர்? அடிச்சு கையேடு. ஏன்டா அவ்வளோ செல்ஃபிஷாக இருக்கா? உன் ஃபேமிலியில் இருக்கிறவங்க மட்டும் தப்பிச்சா போதுமா? நாங்கள் தப்பிக்க வேணாவா? நான் பண்ண ரிசர்ச்சில் உங்கள் ட்ரீம் கேஸுக்கு ரிலேட்டடாக நடந்த ஒரே ஒரு இன்சிடெண்ட் பிரிட்டிஷ் பீரியடில் மெட்ராஸில் நடந்த ராபர்ட் லாங்டன் அண்ட் மேக்டலின் எல்லிஸ் மர்டர் கேஸ். மர்டரா? 1930ல் மெட்ராஸில் கமாண்டர் ராபர்ட்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு லேடி மேக்டலின் மேலே காதல். 2 பேரும் அவங்க கல்யாணத்துக்காக தயாராகிட்டு இருந்தாங்க. கல்யாணத்துக்கு சில நாட்களுக்கு முன்னால அவசரமான கவர்மெண்ட் வேலையா வெளியூர் போனார் ராபர்ட். அப்போ அதே பேலஸ்ல காவலுக்கு இருந்த சோல்ஜர் வில்லியமுக்கு மேக்டலின் மேல ஒரு சபலம். ராபர்ட் இல்லாத நேரத்தில் ஒரு சூன்யக்காரியை அந்த பேலஸ் கூட்டிட்டு வந்தான் சோல்ஜர் வில்லியம். அந்த நைட்டுக்கு அப்புறம் மேக்டலின் கிட்ட நிறைய சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சது. ஊருக்கு திரும்பி வந்த ராபர்ட் கிட்ட வில்லியம் மேக்டலின் மேல ஆசைப்பட்டு சூன்யக்காரியை கொண்டு வந்து வசியப்படுத்தின விஷயம் எல்லாத்தையும் சொல்லிட்டான் ஒரு சோல்ஜர். ஸோ இட்ஸ் நேச்சுரல். ராபர்ட் கண்ணை எடுத்துக்கிட்டு சோல்ஜர் வில்லியமை சுட போனார். ஆனா அவன் தப்பிச்சு போயிட்டான். அதுக்கு அடுத்த நாள் பேலஸ்ல கமாண்டர் ராபர்ட்டும் மேக்டலினும் மர்மமான முறையில இறந்து கிடந்தாங்க. சப்போஸ் நீங்க அங்க இருந்திருந்தா யாரை சந்திக்கப்பட்டிருப்பீங்க? வில்லியமே. எஸ், அதையத்தான் ஊர் மக்களும் சொன்னாங்க. ஆனா அடுத்த நாள் காட்டுக்குள்ள மர்மமான முறையில வில்லியமும் புடமா கிடந்தான். சோல்ஜர்ஸ் எல்லாம் சூன்யக்காரியை வளைச்சு பிடிச்சு பேலஸ்லே கொண்டுட்டாங்க. That's what my research says. இந்த செய்தி ஊர் முழுக்க காட்டு தீயா பரவச்சு. சில பேர் மேக்டலின் கனவுல பேயா வந்து மிரட்டதா சொல்லியிருக்காங்க. அந்த பில்டிங் ஹாண்டட்ன்றதுனால பேலஸை டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. ஆனா மேக்டலினோட கர்ஸ் இன்னும் அங்க இருக்கு. அவ சாபத்துல மாட்டி பல பேர் இருந்ததா சொல்லியிருக்காங்க. நீ வரைஞ்ச பேயோட டிராயிங்கும் எனக்கு அடிச்ச பெயிண்டிங்கும் ஒரே பொண்ணு தான், மேக்டலின் எல்லிஸ். ஆமா சார். ஸோ அந்த இன்சிடென்ட்ல வந்த விட்ச்க்கும் இவங்க கிட்ட இருக்கிற ட்ரீம் கேச்சருக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு. எஸ், ஐ ஆம் ஷுவர். இது விச் கிராஃப்டோட சம்பந்தப்பட்டது தான். அதனால தான் சொல்றேன், உங்களை காப்பாற்றக்கூடிய அந்த ட்ரீம் கீ ஏதாவது ஒரு அனிமலோட பாடி பார்ட்டாக தான் இருக்கணும். நான் சொன்ன அந்த கீ இந்த மாதிரி ஒரு ஸ்கல் ஆர் அ பிக்ஸ் ஹெட் இல்ல மங்கி பா, குரங்கின் கை, எந்த அனிமலோட பார்ட் அந்த பேலஸ்ல இருக்குன்னு தெரிஞ்சா அதை வச்சு கர்ஸை பிரேக் பண்ணி நீங்க ட்ரீம்ல இருந்து வெளியில வந்துடலாம். நீங்க அந்த கீயை தேடி கண்டுபிடிங்க. அடுத்த ட்ரீம்ல ஷுவரா உங்க கூட நான் வரேன். நல்லா விட்டு சார், இந்த வாட்டி கண்டிப்பா அந்த கீயை கண்டுபிடிச்சிடுறோம். ஒன்று பண்ணுவோம், அம்மா இன்னைக்கு இங்க தூங்காமே இருக்கட்டும், நம்ம 3 பேர் ட்ரீம்ல போய் அந்த கீயை தேடுவோம். எனக்கு ஒரு ஐடியா தோணுது. என்னது? நீ மட்டும் போய் நான் அம்மாவை பாத்துக்கிறேன். அவன் எப்படி தனியா போவான்? நீங்க கூட போயிட்டு வாங்க. எங்கடி போறது, திரும்பி வர்றது, அதெல்லாம் வந்துடலாம்ப்பா. இப்ப படுப்பான வழியில பழி வாங்காதடா. மாமா போ, போய் தூங்க. ஓம் நமச்சிவாய. அப்பா நிம்மதியான தூக்கத்தை கொடுப்பா. கன்சே, என்னையா பேய்கிட்ட மாட்டி விட பாக்குற? இந்த 5 என்ட்ரிய மட்டும் நீ பாரு. நடிகிறியா? இரு ஆமா, பாரின் சரக்கு ஒன்று வந்தது, குடிச்சிட்டு தூங்க சொல்லலான்னு பார்த்தா அதுக்குள்ள தூங்கிட்டாரு போல. மாப்பிள பாரின் சரக்கா? திருட்டு கோட்டான், சந்தேகப்பட்டு தான் வந்தேன். மூடிட்டு தூங்க. நாங்க தூக்கத்துல அலர்னா ஒன்னே எங்களை எழுப்பி விட்டுரு. சரிடா, பார்த்து பத்திரம்டா. ஆண்டவா, இன்னைக்கு எப்படியாவது நீ கிடைச்சிடணும். என்ன யாரை காணா? பேய் மகளை 10 வருஷம் பக்கவா இருக்கேன். நம்ம எல்லாம் அந்தரத்துல இருக்கிற மாதிரி இருக்குது. பங்களா நானுங்க எல்லாம் ஒரே மங்களா தெரியுதம்மா. சிம்யாக்கி
என்னடா இது மாலை கீழ விபூதிய கூட காணுமேடா. என்னடா இது ட்விஸ்ட்? டேய் கன்சி இங்க சத்தமா பேசாத. கண்ணு சுத்தமா தெரியலடா, எல்லாம் பிளர் ஆகுதுடா. கண்ணாடி போடாம ஃபெதர் பிச்சியா? நீ முன்னாடியே சொல்லிருந்தா கண்ணாடி போட்டு பிச்சு இருப்ப. சொல்லிந்தா அதை ஏன் பிக்க போற? யாரா அந்த சித்திரக்குள்ள? டாக்டர் வாங்க வாங்க. கீழே ஒண்ணும் போடாமங்கிறா. போட்டுருக்காரு உனக்கு தெரியல. டாக்டர் இதான் என் ஃபேமிலி. சரி இப்ப நம்ம 4 பேரும் 2 டீமா பிரிஞ்சு அந்த ட்ரீம் கீயை தேட போறோம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அந்த பேயை பார்த்தா யாரும் பயந்துடாதீங்க, தைரியமா இருக்க மாதிரி காமிச்சுக்கணும். ஓகே ஓகே ஓகே. வாங்க நீங்க 2 பேரும் ஒரு டீம். ஒன்றும் நல்லா காஸ்டியூம் வச்சுக்கிட்டு தெரியல போக்கு இந்த மாதிரி விஷயம்னா வயிறு கலக்குன்னு கக்கூஸ் போயிட்டு வந்துடுறப்பா. இங்க போனாங்க பெட்லயும் போயிடுவோம், பரவாயில்லையா? ஐயோ வேணாண்டா, அடிக்கிறேன்டா. இங்க வா. இது என்னப்பா காயலாங்கடை மாதிரி இது? நீ அங்க தேடு. என்ன அலாவுதீன் விளக்கா? சைலண்டா தெரியா, நீயே போய் வர வச்சிருவோம் போல. கை தவறிச்சுடா, கண்ணுன்னு தெரியல. நானே தாடிவேனுங்கிறேன், ஒன்றும் மாட்டுந்தப்பா. என்ன ஹெவி சைலன்ஸாவே இருக்குது. பேயா? ஐயோ அம்மம்மா வந்துருச்சா? என்னண்ணே நீங்களும் தூங்கிட்டீங்களா? யார் மாப்பிள்ள இந்த கராத்தே மாஸ்டர்? எப்பா இன்ட்ரோலாம் அப்புறம் வச்சுக்கலாம்ப்பா, முதல்ல இங்கேருந்து வெளியே போயிடலாம் வாங்கப்பா. இல்ல அப்படிலாம் போயிட முடியாது இங்க இருந்து. அப்ப நீ மட்டும் இங்க இரு, நாங்களாம் போறோம். நான் சொல்றதை கேளுங்க, கீ இல்லாம இங்க இருந்து போக முடியாது. மா லட்சு அம்மாவை ஏற்பட சொல்லிட்டு தான் வந்தேன். அப்புறம் என்ன நம்மள எழுப்பாம இருக்கு? மாமா நம்ம கையை கால் நல்லா உதருவோம், அப்பதான் அம்மாக்கு இண்டிகேட் ஆகும். அரக்கு இல்லாம இருந்தவங்க கூட இவ்வளவு விஷயம் வரைக்கும் ஆகல மாப்பிள்ள. காது வேற வலிக்குதுடா. கண்ணா அம்மா அம்மாவோட குரல் கேக்குது, என்னை எழுப்பிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இப்ப நான் டக்குன்னு மறைஞ்சிரும் பாரு. அப்புறம் நான் மாப்பிள்ள நான் போய் எழுப்பி விடுறோமா? கூட ரக்கையை பிடிச்சிட்டேன்டா. நான் தான்டா யுவர் மம்மி லக்ஷ்மி. எப்படி? அது பொங்கல் மிச்சம் ஆகுதுன்னு சாப்பிட்டேனா, தூங்கிட்டேன்டா. அக்கா எனக்கு எடுத்து வச்சாக்கா? மாமா சின்ன வயசுல இருந்து உன் மேல கொஞ்சோண்டு மரியாதை வச்சிருக்கேன், அதுக்கு எடுத்துக்காத. டேய் உங்க அப்பா கத்துற சத்தம் கேக்குதுடா, போய் என்னன்னு பாருடா. சரிதான், புதுசா யாரு ரக்கையை பிக்க வச்சிருந்தா. ஹலோ ப்ரோ, எக்ஸ்கியூஸ் மீ, அங்க ஒரே ஐயோ பேயா, நான் தண்ணி கேட்டு போட வந்தவன் சார்.
கண்ணா டேய் என்னடா ஆச்சு உனக்கு சிங்கிள் வாரிஸ் கன்சி எழுந்திரு தனியா எந்திரி எழுந்துட்டா என்னடா அம்மா கனவுல நான் செத்துட்டேம்மா அந்த இன்னொரு பையன் என்ன கொன்னுடுச்சு டேய் நாம இன்னும் கனவுல தான்டா இருக்கோம் கனவுல வந்து தூங்கி கனவு கண்டுக்கிறான் பார் கல்பிரிட் கனவுல வந்து தூங்கி அதுல பேய் கொல்ற மாதிரி கனவு கண்டிருக்கனா ஆமா என்ன யோசிக்கிற இதுக்கு பேர் தான் ஃபால்ஸ் அவேக்னிங் என்னடா கொட்டாங்குச்சி பையன் ஏதோ சொல்றான் டாக்டர் சொல்லு இந்த கனவுல இருந்து எந்திரிக்கிறதுக்கு நமக்கு ஏதாவது வழி இருக்கா இது ஒரு ஐடியா பண்றேன் ஐடியா பண்ணு பாய் எப்படி பண்ணாது ஏய் இவன் என்னடி பேய கூப்பிடுறான் இருப்பா ஐடியா வந்துச்சு என்ன நீங்களும் கண்ணை மூடி கான்சென்ட்ரேட் பண்ணுங்க உங்களுக்கு ஐடியா வரும் இதைதான் எவ்வளோ நேரம் யோசிச்சுட்டு இருந்தியா மாப்பிள முதல்ல போய் அந்த கதவை சத்திட்டு வா மாப்பிள கண்ணை மூடி பார்ப்போம் சொல்ற மாதிரி எதுனா நடக்குதான்னு நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி ஐடியா ஏதாவது வருதான்னு யோசிங்க நான் இந்த ரூம்ல கீ இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கறேன் சரி சரி நீ தேடு க்ளோஸ் யுவர் ஐஸ் நான் எங்க கண்ணை மூடுறது எல்லாம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல இருக்குது நீ ஃபர்ஸ்ட் வாயை மூடுப்பா தன பேசிக்கிட்டு சேகரே நல்லவா ஒரு டனல் இருக்கு டனலா மா ஏதோ சுரங்கப்பாதை மாதிரி இருக்கு நான் இதுக்குள்ள போய் அந்த ட்ரீம் கீ இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடுறேன் கன்சு அப்படியே எஸ்கேப் ஆயிடாதுடா டெவில கூட போறியா உயரம் கம்மியா இருக்கு நீ போ ஆச்சி என்னடா தானா திறக்குது காத்து போன சத்தத்தையே காணும் ஒன்னும் இல்லடா கிபி ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் நீ எப்படி இங்க வந்த நான் ஒரு 2-3 டைம்ஸ் எனக்கு கால் பண்ண நீ எடுக்கல அதான் ஒரு டவுட்ல இங்க வந்தேன் ட்ரீம்ல என்னாச்சு அந்த கீ கிடைச்சதா இல்ல அங்க 2 பேர் இருக்கு வாட் கன்சுப்பா கன்சு அப்படியே போய் பாரு கன்சு அப்பா எதுனா வரணுமாப்பா உள்ள வந்துட்டாண்டி கை தெரிஞ்ச வாடா கன்சு அம்மா உங்க ட்ரெஸ் நல்லா இருக்கு எங்க வாங்குனீங்க அதுதான் முக்கியம் ஐயோ அம்மா அம்மா பா மாமா மாமா அப்பா டேய் நல்ல வேலைடா தப்பிச்சோம் ஆமாம்மா. ஐயோ முடியலடா டேய் பேடா அம்மா இவங்க தான் அந்த எக்ஸாசிஸ்டோட சேர்ந்து நமக்கு ஹெல்ப் பண்றாங்கம்மா ஃபைன் நைஸ் டு மீட் யூ கிபி we have to leave it's very urgent மா நான் அந்த பே ஓட்டரை போய் பார்த்துட்டு வந்துடுறேன் நீங்க அது வரைக்கும் தூங்காம மட்டும் இருந்துருங்கம்மா ஐயோ சாரிம்மா முடியலடா டெவிலே கால் வருதியா கட் பண்ணுங்க டாக்டர் யோ பேய் காலியா நான் ஃபோன் காலுன்னு நினைச்சேன் ஐயோ நான் குடிச்சுக்கல நான் பார்க்க மாட்டேன் நீ பார்க்க மாட்ட அது பார்த்துருச்சே என்னங்க ஆமா பேய் ரொம்ப தேங்க்ஸ்மா எனக்கு ஒரு பிரச்சனைனா கரெக்டா வந்துருவேன்னு தெரியும் லூசு என்ன வளர்ற கண்ணப்பன் ஒருத்தன் கால் பண்ணி உன்னை எழுப்பி விட சொன்னா அதான் எழுப்பி விட்டேன் அதானே பார்த்தேன் உனக்கு விஷயம் தெரிஞ்சிருந்தா நான் சாப்பிட்டுன்னு விட்டுப்பிய என்ன இது பாயில
பூந்துட்டேன் நைட்டு நல்லா அரக்கண்ண ஓபன் பண்ணி அரக்க மாதிரி உட்காந்துட்டு இருந்தா இப்படி கும்பகர்ண மாதிரி கொட்ட விட்டு தூங்குற. டேய் நான் அரக்கன்ல தூங்குறேன்னு உனக்கு தெரியாதா? அந்த கேமரா ஆன் பண்ணி கொடுறா. ஏன் மாமா ரீல்ஸ் பண்ண போறீங்களா? ரியலா ஒண்ணு பண்ண போறேன்டா. என்றா துப்புறான்னு பாக்குறியா? போன்ற மூஞ்சில் வேற யாரும் துப்பிட கூடாது இல்ல, அதான் நான் துப்புறேன். தூங்கிக்கிட்டே இருக்கியடா. சார் நம்ம நினைக்கிற மாதிரி உள்ள ஒரு பேய் இல்ல சார், 2 பேய் இருக்கு. வாட்? ஆமா சார், அது ஒரு ஆம்பளை பேய் சார். மேல் ஸ்பிரிட்டா? எனக்கு தெரிஞ்சு அது மேக்டலினை கல்யாணம் பண்ணிக்க இருந்த கமாண்டர் ராபர்ட்டா தான் இருக்க முடியும். ஆனா ராபர்ட்டையும் ஃபெதரை பிச்சு ட்ரீம்குள்ள போய் ட்ராப் ஆகிருக்கணும். கேபி, அந்த ட்ரீம் கே பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? அந்த 2 பேய் வச்சுக்கிட்டு எங்களால் தேடவே முடியல சார். உண்மையை சொல்லணும்னா தூங்குறதுக்கே பயமா இருக்கு. ப்ளீஸ் சார், சீக்கிரமே ஏதாவது பண்ணுங்க சார். ஏன்னா நான் மட்டும்னா கூட பரவாயில்ல, என் குடும்பமே அதில் மாட்டிட்டு இருக்கு சார். கேபி, பதட்டப்படாத. நோ மோர் வெயிட்டிங். நானும் ட்ரீமுக்குள்ள வந்து கீயை தேடுறேன். தேங்க்ஸ் சார். சார், ட்ரீம்ல அந்த கீயை தேடணும்னா ஃபர்ஸ்ட் அந்த 2 ஸ்பிரிட்ஸையும் லாக் பண்ணணும். யூ ஆர் ரைட். அந்த பேலஸ்ல ஏதாவது கண்ணாடிங்க இருக்கா? இருக்கு சார், ஒரு 2-3 இடத்துல இருக்கு. கேபி, நம்ம முதல்ல அந்த 2 ஸ்பிரிட்டையும் ஒரே பொசிஷன் கொண்டு வரணும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், 2ம் ஃபேஸ் பண்ற மாதிரி நான் ஒரு மிரரை வைக்கிறேன். நீ என்ன பண்ற, எனக்கு நேர எதிர இன்னொரு மிரரை வைக்கிறேன். அப்போ என் மிரர்ல இருக்கிற ஸ்பிரிட்டோட ரிஃப்ளெக்ஷன் உன் மிரர்ல ரிஃப்ளெக்ட் ஆகும்போது நடுவில் இருக்க அந்த 2 ஸ்பிரிட்டும் லாக் ஆயிடும். 24 மணி நேரத்துக்குள்ள அந்த ஸ்பிரிட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிடும். கேபி. ஓகே சார். சரி, நான் ட்ரீம் பேலஸுக்குள்ள வர்றதுக்கு கொஞ்சம் ரெடி ஆகணும். கேபி சார், இனிமே தான் ட்ரீமுக்குள்ள கவனமா இருக்கணும். ஓகே சார். எங்க போறோம்டா? சொல்றேன். யார் வீடு இது? ஆண்ட் அலிஷியா. சின்ன வயசுல அடிக்கடி இங்க வந்து விளையாடுவேன். அப்பா அவங்க பிரிட்டிஷ் சம்மந்தப்பட்ட நிறைய ஸ்டோரி சொல்லுவாங்க, ஃபோட்டோஸ் கூட காட்டுவாங்க. Just busy with work, auntie. Hope you've been okay. Yeah. Do you know anything about this? உங்களுக்கு ஏதாவது இந்த கமாண்டர் ராபர்ட் லாங்டனோ அவர் கல்யாணம் பண்ணிக்க இருந்த மேக்டலின் எலிஸ் பத்தி தெரியுமா? அவங்க 2 பேரையும் அந்த பேலஸ்ல வேலை செஞ்ச சோல்ஜரே கொண்டுட்டதா கேள்விப்பட்டிருக்கேன். மெட்ராஸ்ல 1930s காலகட்டமே கொஞ்சம் மர்மமாக தான் இருந்திருக்கு. அவங்க 2 பேரையும் பத்தி ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரியுமா? மேக்டலின் ரொம்ப அழகா இருந்ததாகவும் கமாண்டர் ராபர்ட் 6.3 feet ஹைட்டுன்னும் அவனுக்கு இசைனா ரொம்ப பிடிக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். 6.3 ஹைட்டா? அவங்கள பத்தி ஏன் இவ்வளோ ஆர்வமா கேட்குறீங்க? என்னாச்சு? இவங்க சொல்ற மாதிரி உள்ள இருக்க அந்த மேல் கோஸ்ட் 6.3 feet ஹைட்லாம் இல்லை. சரி, அவங்க கிட்ட இது சம்பந்தமா ஏதாவது போட்டோஸ் இல்லை பேப்பர் கட்டிங்ஸ் இருக்கான்னு கேள. ஓகே, வெயிட். இதெல்லாம் எங்க அப்பா பிரிட்டிஷ் ஆர்மில இருந்தப்போ எடுத்த போட்டோஸ். இந்த போட்டோல இங்க நிக்கிறாரே, இவர் தான் கமாண்டர் ராபர்ட். எப்படி பார்த்தாலும் இந்த ராபர்ட்டோட உருவம் அந்த பேயோட மேட்ச் ஆக மாட்டேங்குது. அப்போ ட்ரீம்ல இருக்கிறது ராபர்ட் இல்லைன்னா இதோட ரிமைனிங் பீஸ் இங்க இருக்கா? இருங்க பார்க்குறேன். இங்க இருக்கு பாருங்க. அங்க இருக்கிறது ராபர்ட் இல்ல, வில்லியம். வாட்? என்னாச்சு? நத்திங் ஆண்டி. தேங்க் யூ so much for your help. You take care. எப்போ? டாக்டர், என்னாச்சு? How is he? அவருக்கு ஒரு 40% பிளாக் இருக்கு. மைல்ட் அட்டாக் தான். இப்போதான் ஆன்ஜியோ முடிஞ்சிருக்கு. இப்போ போகும்போது அவர் கூட்டு போயிடலாமா டாக்டர்? சான்ஸே இல்லை. அட்லீஸ்ட் 2 days ஆகுது ரெஸ்ட் எடுக்கணும். 2 days-ஆ?
ஐயோ, சைனா போட்டு நல்லா பந்தாவா சுத்தி நின்ற எங்க மாமாவை இப்படி சைனா பொம்மை மாதிரி உட்கார வச்சுட்டானுங்களே. அண்ணா நம்ம நிலைமைய பாத்தியாடா? என்ன அவசர அவசரம் வர சொல்லிட்டு நீங்க மணி ஆடிட்டு இருக்க? நான் எங்கடா ஆட்டுறேன், அதுவாவே ஆடி நிக்குதுற. இந்த அப்படி இதை கொடுக்க வர சொன்னேன். இதை விட ஒரு முக்கியமான விஷயம், நம்ம வீட்டு பத்திரத்தை படி. 1930ஆம் ஆண்டு கமாண்டர் ராபர்ட் வாழ்ந்த அரண்மனையை இடித்துவிட்டு பிரிட்டிஷ் அரசாங்கம் அவ்விடத்தை ஏலத்தில் விட்டது. மாரியப்பன் செட்டியார் இதை ஏலத்தில் வாங்கினார். அந்த பேலஸ் இந்த இடத்துல தான் உங்க தாத்தா இந்த வீடு கட்டிக்கிறாரு. ஓ, அதனாலதான் அந்த ட்ரீம் கேச்சர் நம்ம வீட்டு கணத்துல இருந்துச்சா? ஆமாண்டா. நல்ல இடத்துல வந்து வீடு வேணாம் போவான் தாத்தா. ஏன் சொல்ல மாட்டேன்? டேய், நீ பேய் ஓட்டுறவரை பார்க்க போறல, என்னடா சொன்னாரு? அம்மா, அவரும் இன்னைக்கு நைட்டு நம்ம கூட கனவுல வரதா சொன்னாரு. ஆனா திடீர்னு அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுமா. ஐயோ, 2 நாள் ஆகுமா டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு. அதனால அவரு வர்ற வரைக்கும் நம்ம தூங்காம தான் சமாளிக்கணும். டேய், ஐ காட் a பெஸ்ட் ஐடியா. என்ன? பக்கத்தெருவுல ஆறுமுக தாத்தா இறந்துட்டார். கல்யாண சாவு வேற, காலையில தான் எடுப்பாங்க. நைட்டு ஃபுல்லா கானா கீனா கூத்துன்னு பயங்கர ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். கேவலமான ஐடியா தான். ஆனா கல்யாண சவுண்ட்ற எப்படியும் நைட்டு பூரா ஒப்பாரி ஆட்டம் மாட்டோம்னு ஒரு இருக்கும். மாப்பிள, சாவு வீடு பரவாயில்லையா? மாமா, பாயில படுத்து பேய் வீட்டுக்கு போறதுக்கு சாவு வீட்டுக்கு போறது எவ்வளவு மேலு. ஆமாடா. சரி, கிளம்புங்க, எல்லாரும் எழ கூட்டம் போவோம். தின்றது பேக் பண்ணிக்கடி. இன்னும் 2 days கழிச்சு தான் டிஸ்சார்ஜ் ஆவாராம். அது வரைக்கும் நம்ம தூங்காம தான் இருந்தாங்கணும் டாக்டர். தெளிவா போய் பத்துட்டான்டா அவன். எங்கடா அவன்? போன் பேசிட்டு இருக்கான் பாரு. டேய், வாடா இங்க. அதோ வந்துட்டேன்பா. என்னப்பா எல்லாரும் சாவு மோட்ல இருப்பாங்கன்னு பார்த்தா சைலண்ட் மோட்ல இருக்கானுங்க. ஆமாண்டா. கண்ணா, இவங்கள தூங்க விடாம பண்ணாதான்டா நம்மள தூங்க விடாம பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு ஐடியா பண்ணு. சரிம்மா, நீயே ஸ்டார்ட் பண்ணு. என்ன ஸ்டார்ட் பண்றது? அழுகையை ஸ்டார்ட் பண்ணுமா. டேய், இவன் ஒருத்த அவளுக்கு எங்கடா அழ தெரியும், துண்ணதான் தெரியல அக்கா. மாமா, எதையாவது நினைச்சு அழுமா. ஓ, நல்லா இல்ல, நல்லா இல்ல. ஆமாடா, எனக்கே இது பிடிக்கலடா. வேற எதுனா சொல்ற. அம்மா, அப்பா வந்து காணாம போயிட்டாரு அப்படி நினைச்சாங்க. என்ன நினைக்க மூடுற? சிரிக்காதம்மா. சிரிக்கிறியா? இன்னொரு கொஞ்சம் வாங்குவேன். அம்மா, இந்த 5 பவுன்ல R1 வாங்கி வச்சிருந்தல, அதை காணோம். கோல்ட காணுங்களா? அந்த ஷாட் தான் அப்படியே டேக் அப் பண்ணி ஒரு ரியல் பெர்ஃபார்மன்ஸ். ஆறல்லப்பா, ஆறுமுக தாத்தா. அதே பைசாவில காட்டுமா அந்த பெர்ஃபார்மன்ஸ். ஓடு ஓடு. எல்லாம் ஏஞ்சுவானுங்க. சின்ன வயசுல இப்படி போய் சேர்ந்துட்டியா தாத்தா? உனக்கு என்னப்பா சிங்கிள் மாலை? கண்ணு கதை கண்டினியூ பண்ணு. பாவர்ட்டி டு த கோர் பொழுது பாட்டி பத்தலே தெரிந்து பொண்ணு பொழுது நல்லா இருந்தா. என் தங்கத்துக்கு தூக்கத்திலேயே உயிர் போயிடுச்சையா. தூக்குல போனாலும் பரவாயில்ல, தூக்கத்திலே போயிட்டாரு. கன்சே ரொம்ப பேட் ஒய்ஃப். சொல்லிட்டு போறீங்க? என்ன பார்த்து பேய் மாதிரி பயப்படுறாங்க. சாரிப்பா. பேயத்தான் பாத்தீங்களாடா? முந்தின்னு ஓடுற பாரு. லெஃப்ட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் லெஃப்ட். டாக்டர், எங்களுக்காக நீங்களும் வந்துட்டீங்களா? அது இந்த ட்ரெஸ் இல்ல. ஏண்டா 7:30 பூச்ச ஏலியனே, நீ இங்க தான் இருக்கியா? தூக்க மாத்திரை வாங்கி வந்து எல்லாரும் தூங்க வச்சுட்டு இப்ப துக்கம் விசாரிக்கிற. சாரி டாக்டர், சாரி. ஒழுங்கு மரியாதையா நீங்க பேய்கிட்டே செத்துரு. வெளில மட்டும் வந்த என் கையாலே அடிச்சுதான் வச்சிருவேன். நீ எங்க வந்துட்டியா? அது தூங்காம இருக்க படம் போட்டோம்னா பாகவதர் படத்தை போட்டு தூங்க வச்சு அங்க பார்சல் பண்ணி இங்க டெலிவரி பண்ணி விட்டானுங்க. என்ன தேடுறீங்க டாக்டர்? உப்பு தர்றேன். உப்பு எதுக்கு டாக்டர்? உப்பு எடுத்து நம்மளை சுத்தி ஒரு வட்டமா போட்டுக்கிட்டா எந்த பையன் நம்ம கிட்ட வராது. ஏன் உன் பாட்டி சொல்லியாத? ஊமா பாபி பாபி போ, ஊமா பாபி பாபி போ. கன்சி, அப்பாவுக்கு ஒரு கண்ணாடி ஏற்பாடு பண்ணா. தெரிய மாட்டேங்கிற, எல்லாம் ஒரு அரைக்குறையாகுதுரா. அந்த பேலஸ்ல ஏதாவது கண்ணாடிங்க இருக்கா? கண்ணாடி? நீங்க இங்கே பத்திரமா இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். டேடி கைட்டு விட்டு போற.
உங்களை நம்பி தான் நிக்கிறேன். ஒன்னும் ஆகாதுல்ல டாக்டர்? டோன்ட் வரி, ஒன்னும் ஆகாது. பக்காவா போட்டாச்சு. அந்த உப்பு மாத்திரத்தை கொஞ்சம் எடுத்து விடுங்க டாக்டர். பாத்துமா கழிச்சடிக்க போகுது. இப்ப பாரு, எப்போ கேளுங்க ஒப்பிஞானம். ஸ்டார்ட். ஒப்பிஞானம், ஒப்பிஞானம், ஒப்பிஞானம். உப்பு பாட்டு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு டாக்டர். ஆமா டாக்டர். கை கொடுங்க. பார்த்தல. கேபி, வா வா உள்ள வா. உள்ள வாடா. இங்க என்ன பிரச்சனை நடந்துட்டு இருந்து கோலம் போட்டு விளையாடிட்டு இருக்கீங்க? அது வந்துட்டு போனா கேட்டு போடுச்சு. அதே இடம் திறந்து வச்சேன். பேய் வருமா? பேய் வந்துட்டா. போயிடுச்சா? அப்பா இப்பதான் நிம்மதியாகுது. இதை வச்சு அப்படியே தள்ளு போயிட்டு மறைஞ்சு மறைஞ்சு தப்பிச்சிடலாம். கண்ணால இருந்து கரெக்ட் வந்தவங்க யாருல ஏட்டான்? உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல? உனக்கு ஒன்றும் ஆகல? இன்னும் ஒரு பேய் தான் இருக்கு. அதையும் இதே மாதிரி லாக் பண்ணிட்டோம்னா ஈஸியா அந்த ட்ரீம் கேக் கண்டுபிடிச்சு நம்ம எல்லாரும் இங்க தப்பிச்சிடலாம். எனக்கு ஒன்றும் புரியல. மேக்ல எனக்கு நம்ம அந்த வில்லியம மிரர்ல லாக் பண்ணது பிடிக்கலன்னு நினைக்கிறேன். என்னடா சொல்ற? வில்லியம் தான் அவளை கொன்னா, அப்புறம் அவன் எப்படி இங்க இருக்கான்? அது ஏன் நம்ம யாரையும் ஒண்ணுமே பண்ணாம அமைதியா நிக்குது? இப்ப ஏதாவது பண்ணணுமா? என்னன்னு போய் கேட்போமா? டாக்டர் போய் அந்த பேய் கிட்ட என்னன்னு கேக்குறீங்களா? போமா. ஏற்கனவே உன் பிள்ளை பிரச்சனை கேட்டு தான் இங்க வந்து சாவற. இதுல பேய் பிரச்சனை வர அண்ணியே கேட்க சொல்ற. வேணா உன் புள்ளி அனுப்பு. பா நீ தானே இந்த மாதிரி வேலை நல்லா பண்ணுவ, போய் கேட்டு வாங்க. அட நீ வேற இருடா. டேய் சேகரே, நீ தான் பொண்ணுங்கன்னா ஜம்ப் பண்ணி போவல, அப்படியே போய் பேசி கரெக்ட் பண்ணிட்டு வாடாமா செல்லம். போவாமா ரவுடி சார் ப்ளீஸ். ஆல் தி பெஸ்ட்னே. நான் தைரியமான ஆள் தான். போனேன். ஆனா பேய டீல் பண்ற அளவுக்கு தைரியம் எல்லாம் இல்லப்பா. ஐயவன் சரியான குய்யா. நீ தைரியமா போடா. நீ தான்ப்பா இப்ப ஹீரோ. போப்பா. நானே போறேன். போப்பா. பாத்து போடா. What happened, Magdalene? அந்த வில்லியம் எப்படி இங்க இருக்கான்? அவனை லாக் பண்ணா உனக்கே கோவம் வருது. அவன் கெட்டவன் தானே? எங்களுக்கு எதுவுமே புரியல. இங்க என்னதான் நடக்குது? 1930s in Madras. பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல டாக்டரா இருந்த நானும் ஆர்மியில சோல்ஜரா இருந்த வில்லியமும் தான் லவ் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ எங்க வாழ்க்கையில பெரிய பிரச்சனையா வந்து நின்னா புதுசா வந்த கமாண்டர் ராபர்ட். ராபர்ட் ஒரு கமாண்டரா மக்கள் முன்னாடி நல்லவனா தெரிஞ்சாலும் அவன் பெண்களை டார்ச்சர் பண்ற ஒரு விமனைசரா இருந்தான். ஒரு நாள் கமாண்டர் ராபர்ட் அவனோட பேலஸ்ல ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி இருந்தான்.
அங்க என்னை பார்த்த ராபர்ட் என்னை அடையணும்னு ஆசைப்பட்டு என்னை தூக்கிட்டு வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி எங்களுக்கு மேரேஜ்னு ஒரு டேட்டை எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணிட்டான். அங்க சோல்ஜரா இருந்த வில்லியமும் நானும் லவ் பண்ற விஷயம் தெரிஞ்சா அவன் வில்லியம்மா கொன்னுடுவான்னு பயந்து நான் எதையும் சொல்லல. இந்த மேரேஜ்ல எனக்கு விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சும் ராபர்ட் என்னை தினமும் கொடுமைப்படுத்தினான், செக்ஷுவலா ஹாரஸ் பண்ணான். You have no other option. நைட் யாருக்கும் தெரியாம நானும் என் லவர் வில்லியமும் ரகசியமா சந்திப்போம். ஒரு நாள் கமாண்டர் ராபர்ட் கவர்மெண்ட் ஒர்க்கா வெளியூர் போனான். அந்த சமயத்துல வில்லியம் ஒரு ஒயிட் விட்சை பார்த்து எங்க பிரச்சனையா சொன்னாரு. அந்த விட்ச் இங்க என்னால உங்களை சேர்த்து வைக்க முடியாது, பட் நாங்க கண்ட்ரோல் பண்ண முடியாத கோஸ்ட ட்ரீம் வேர்ல்ட்ல லாக் பண்ணி வைக்கிற மெத்தட்ல உங்களையும் அந்த மாதிரி ஒரு ட்ரீம் வேர்ல்ட்ல சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி இருந்தாங்க. அன்னைக்கு நைட்டே வில்லியம் யாருக்கும் தெரியாம அந்த விட்ச பேலஸுக்கு கூட்டிட்டு வந்தாரு. அந்த விட்ச் நாங்க சேர்ந்து வாழறதுக்காக பிளாக் மேஜிக் புக் மூலமா இதே பேலஸ ட்ரீம்ல உருவாக்குனாங்க. வில்லியம் முதல்ல ட்ரீம் கேச்சர்ல இருக்கிற ஃபெதரை பிச்சாரு. அந்த ட்ரீம் கேச்சரை காட்டி இதுல இருக்கிற ஃபெதரை பிச்சா நாம தூங்குனதுக்கு அப்புறம் ட்ரீம் வேர்ல்ட்ல வாழலாம்னு சொன்னாரு. இது உண்மையா இருந்தா நைட்டு ட்ரீம்ல சந்திப்போம்னு சொன்னாரு. அன்பார்ச்சுனேட்லி இது ஒரு சோல்ஜர் ஒளிஞ்சிருந்து கேட்டுட்டான். அன்னைக்கு நைட் நாங்க தூங்கி இந்த ட்ரீம் பேலஸ்க்கு வந்தோம். ராபர்ட் இல்லாம இந்த பேலஸ் எங்களுக்கு ஹெவன் மாதிரி இருந்துச்சு. அப்போ வில்லியம் என்கிட்ட இந்த ட்ரீம்ல எங்களுக்கு என்ன நடந்தாலும் அது நிஜத்திலயும் நடக்கும்னு சொன்னாரு. ஒருவேளை நாங்க இங்க இறந்துட்டா எங்க சோல் இந்த ட்ரீம் வேர்ல்ட்லயே மாட்டிக்கும்னு சொன்னாரு. இந்த ட்ரீம் வேர்ல்ட்ல இருந்து வெளியே போறதுக்கு மங்கி பான்னு ஒரு பொருளை கொடுத்து அதுக்கான சில ஸ்பெல் வேர்ட்ஸை சொல்லி இந்த மங்கி பாக்கெட்டை இங்க இருந்து வெளியே போக ஒரு முறை மட்டும்தான் விஷ கேட்க முடியும்னு அந்த விஷ கேட்டு இங்க இருந்து வெளியே போயிடலான்னு அந்த விச் சொன்னதா சொன்னாரு. ராபர்ட் ஊர்ல இருந்து வந்ததும் அந்த சோல்ஜர் குழப்பத்தோட எதுவும் புரியாம நடந்ததை சொல்லிட்டான். நைட் நான் தூங்கும் போது என் ரூமுக்கு வந்த ராபர்ட் நான் மறைச்சு வச்சிருந்த ட்ரீம் கேச்சரை எடுத்து எதுவும் புரியாம அவனும் ஃபெதரை பிச்சுட்டான். ஒன்னும் புரியாம ட்ரீம் பேலஸ்க்கு வந்த ராபர்ட் எங்க முன்னாடி வந்து நின்னான். ராபர்ட் எப்படி இங்க ஃபெதரை பிச்சுட்டு வந்தாங்கிறத எங்க கிட்ட சொல்லிட்டு இங்க என்ன நடக்குதுன்னு கேட்டு வில்லியமை அட்டாக் பண்ணான். நான் வில்லியம்க்கு ஏதாவது ஆயிடும்னு பயந்து நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அதை கேட்ட ராபர்ட் கோவத்துல வில்லியமை கொல்ல பார்த்தான். வில்லியமால அவன்கிட்ட போராட முடியல. வில்லியம் அங்க இருந்த மங்கி பாவை எடுத்து விஷ சொல்லிட்டு என்ன ட்ரீம் பேலஸ்ல இருந்து வெளியே போயிட சொன்னாரு. மங்கி பாவை எடுத்து என்னால வில்லியமை தனியா விட்டுட்டு போக முடியல. ஆனா அதுக்குள்ள ராபர்ட் வில்லியமை கொன்னுட்டான். என்கிட்ட இருந்த மங்கி பாவை எடுத்து இந்த ட்ரீம் வேர்ல்ட்ல இருந்து வெளியே போக மங்கி பாக்கிட்ட சொல்லக்கூடிய அந்த ஸ்பெல் வேர்ட்ஸை கேட்டான். அது சொல்லக்கூடாதுன்னு உறுதியா இருந்து நானும் இறந்துட்டேன். ராபர்ட்க்கு வெளியே போறதுக்கான ஸ்பெல் வேர்ட்ஸ் தெரியாததுனால ட்ரீம்ல இருந்து வெளியில போக முடியாம இறந்துட்டான். அந்த விச் சொன்ன மாதிரி எங்க 3 பேரோட ஆத்மாவும் இந்த ட்ரீம் வேர்ல்ட்லயே மாட்டிக்கிச்சு. That's what happened. அப்ப அந்த ராபர்ட் பேய் இங்கதான் இருக்கா? அதுக்கப்புறம் ராபர்ட்டோட ஆத்மா எங்களை குரமப்படுத்தி மங்கி பாவா வச்சுக்கிட்ட சுதந்திர ஆத்மாவா இந்த ட்ரீமை விட்டு வெளியில போறதுக்கான ஸ்பெல் வேர்ட்ஸை கேட்பா. ஆனா நானும் வில்லியமா அதை சொல்லல. ஒரு நாள் திடீர்னு ராபர்ட் அந்த மங்கி பாவோட மறைஞ்சிட்டான். ஆனா நானும் வில்லியமும் இங்கேயே மாட்டிக்கிட்டோம். அதனால தான் இவங்க 2 பேரும் நம்மள ஒன்றும் பண்ணாமல் இருந்திருக்காங்க.
அந்த ராபர்ட்டை சும்மா விடக்கூடாது மாப்ள. முதல்ல நீ சும்மா இருமாமா. மேக்தலின், ஓ நாங்கள் இந்த ட்ரீம்லேருந்து வெளில போகிறதுக்கு வேற வழியே இல்லையா? Monkey paw is the only way. Robert order போயிடுச்சு. Everything is gone. காலை ஃபுல்லா இங்கே தான் பார்த்த மூஞ்சிங்களே பார்த்துன்னு இருக்கணும். கேபி கேபி எழுந்துரு. ஹலோ மா, தூங்க மாட்டேன்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்கீங்க. இந்த ஆள் தான் ஹாலுசினேஷன் டேப்லெட் வாங்கி சொன்னா ஸ்லீப்பிங் டேப்லெட் வாங்கி கொடுத்துட்டான். டாக்டர் எங்க? டாக்டர் 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 வாஷ் பேஷன் நினைச்சு வாஷிங் மிஷினுக்குள்ள போயிட்டார் போல. வாஞ்சிட்டியா? எந்திரிக்கிறது டவுட் தான். தூக்கு தண்டனை கைதி மாதிரி தொங்கியிருக்காரு. நீ பாத்துக்கமா, நான் வந்துடுறேன். ஒரு கொண்டுமாடா. என்னால இதை நம்ப முடியல. இப்போ என்ன சார், நான் அதுக்காக பேய் கூட்டம் வந்தா நம்ப வைக்க முடியும்? அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி அந்த ட்ரீம் கீ வெட்டப்பட்ட குரங்கோட கை மங்கி பா தான் சார். ஸோ மேக்டலின் அண்ட் வில்லியம்னால இனி எந்த பிரச்சனையும் வராது. அதுக்காக நாங்க காலம்பூரா அந்த பேங்களோட கடந்து சாவணுமா? இப்ப அது மட்டும் ப்ராப்ளம் இல்ல. நீங்க அந்த 2 ஸ்பிரிட்ஸையும் மிரர்ல லாக் பண்ணவே இல்லை. அப்படி ஒருவேளை 24 மணி நேரத்துல கண்ணாடி உடைஞ்சு வில்லியம்க்கு எதனா ஆச்சுன்னா மேக்டலின் உங்களை கொடூரமா கொண்டுடுவா. ட்ரீம்ல இருந்து சுதந்திரமா வெளி உலகத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்ட ராபர்ட் ஸ்பிரிட்டோட சேர்ந்து மங்கி பாவும் மறைஞ்சிருச்சு. So, what is plan B? ஸோ மேக்டலின் அண்ட் வில்லியம்க்கு ஹெல்ப் பண்ணது ஒரு ஒயிட் விச். ஒயிட் விச்? நல்லது பண்றவங்க. இந்த ஒயிட் விச்சஸ் எல்லாம் தங்களோட சீக்கிரட்டை மறைக்க ஒரு சிம்பலை யூஸ் பண்ணுவாங்க. Just a second. This is it. சிம்பிள் தானே அது? ஆமா சார், நான் உங்ககிட்ட கொடுத்த இந்த புக்ல அந்த சிம்பிள் இருக்கு பாருங்க. என்னாச்சு சார்? அதுல என்ன இருக்கு? ட்ரீம்ல இருந்து வெளியில வரதுக்கான கீயை ட்ரீம் கேச்சரோட ஃபெதரை வச்சு உருவாக்கியிருக்காங்க. அப்ப நான் நினைச்சது கரெக்ட் தான் சார். இங்க இருந்து எப்படி அந்த ஃபெதரை பிச்சு ட்ரீம்குள்ள போகணுமோ அதே மாதிரி அந்த ட்ரீம் கேச்சர் ட்ரீம்குள்ள எடுத்துட்டு போய் அங்க வச்சு ஃபெதரை பிச்சா ரியல் லைஃப் வந்துடலாம்ல. இதை தான் அந்த புக்கில் சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன் சார். நோ, எனக்கு இந்த ஐடியா சரியா வரும்னு தோணல. We need some more time to understand this. அந்த மங்கி பார்த்தா ராபர்ட்டோட போயிருச்சே சார். நமக்கு இதை விட்டு வர வழியே இல்லை சார். டார்க் கண்ணாடி உடையறதுக்கு முன்னாடி நம்ம எதனா பண்ணி ஆகணும். There must be a way. ஆனா அந்த ட்ரீம் கேச்சர் உள்ள எடுத்துட்டு போக முடியாது. முடியும், ஒரு வழி இருக்கு. பென்டாகிராம் மெத்தட். ட்ரீம் கேச்சரோட ரிப்ளிகாவை ட்ரீமுக்குள்ள அனுப்பிச்சிடலாம். நான் பின்னாடியே வந்துடுறேன். டெத் ஃபார்மாலிட்டிஸ் மாதிரி இது. கண்ணா, இது நீ சொன்ன மாதிரி நடக்குமாடா? நடக்கணுமா? ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்குறேன். கேபி, இந்த ரிங்ல தலை வச்சு படு. டேய், வெறும் தரலையா படுப்ப? பாய போட்டு படு. இந்த அம்மா தலகாணி வேற போட சொல்லும் போல இருக்கு. ஏமா அவங்களே பிளாக் மேஜிக் பண்ணுகிறாங்க, அங்க போய் பாய போடு காய போடு சொல்லுங்கிற. ஓ, மேஜிக் பண்றவங்களா? பேய் ஓட்டுறவங்கன்னு சொன்னீங்க. பாத்தியா, இவனை பெத்தாங்களா இல்லை செஞ்சாங்களா? என் முருகா, இந்த ட்ரீம் கேச்சர் கனவுக்குள்ள போயிடணும். அதுக்காக என் பொண்டாட்டி பிள்ளைக்கு மொட்டை போடணும். யாரா இந்த ஷர்லாக் ஹோம்ஸ்? வந்துட்டான். ஆல் செட். ஏதாவது பிரச்சனையோட வருவாங்க. கேபி, there is a small risk. சொன்னல. என்ன ரிஸ்க்? நீ இந்த பென்டாகிராம்ல படுக்கும்போது உன் மேல பிளாக் மேஜிக் யூஸ் பண்ணி இந்த ட்ரீம் வேர்ல்டுக்கு காரணமா இருந்த ட்ரீம் கேச்சரையே ட்ரீமுக்குள்ள அனுப்புறதுனால நீ கனவுக்குள்ள போக மட்டும்தான் முடியும். சப்போஸ் இந்த ட்ரீம் கேச்சர் ஃபெதர் ஐடியா ஒர்க் அவுட் ஆகலன்னா உன்னால் எழுந்திருக்க முடியாது. திஸ் இஸ் யுவர் லாஸ்ட் ட்ரீம்.
நாங்க எதுக்கு இருக்கிறோம்? தட்டி எழுப்பி விட்டுருவோம். நான் தண்ணி ஊற்றி எழுப்பி விட்டுறேன். தண்ணி ஊற்றி எழுப்பினாலும் சரி, தட்டி எழுப்பினாலும் சரி, கேபி உன்னால எழுந்திருக்க முடியாது. அவன் அதோட கோமாக்கு போயிடுவான். எப்போ வந்து சொல்றான் பாரு. முடிவு நீங்க தான் எடுக்கணும். என்னடா கன்சி என்னமோ சொல்றாருடா. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க சார். இவங்க எல்லாரும் இதில் மாற்றத்துக்கு நான் தான் காரணம். தெரிஞ்சோ தெரியாமலோ நான் தான் இதை ஸ்டார்ட் பண்ணேன். நானே முடிச்சிடுறேன். நீங்கள் ஆரம்பிங்க சார். டேய், நீ உள்ள போய் அந்த ரெக்கையை பிச்சதுக்கு அப்புறம் வெளியே வர முடியலனா? மா அதெல்லாம் வந்துருவோம்மா. அந்த வில்லியம்க்கு ஏதாவது ஆகிறதுக்குள்ள நான் இதை பண்ணியே ஆகணும். அப்படியெல்லாம் உன்னை தனியா விட முடியாதுடா. அப்ப நானும் வரேன். மா டேய், நானும் வரேன். என்னன்னு பாத்துருவோம்டா. மாப்பிள்ள அப்புறம் என்ன யார் பாத்துக்கிறது? அதுவும் கரெக்ட் தான். வா வா வா. என்னடா அது, அவர் கோமாவுக்கு போவீங்கன்னு சொன்னதை கோவாவுக்கு போவீங்கன்னு சொல்ற மாதிரி நடிச்சு படுக்க வரானுங்க. எமோஷனலாக பேசி எல்லாத்தையும் படுக்க வச்சிட்டோம் பார்த்தியா? ஆமாம் டாக்டர், இவனு மட்டும் போய் அந்த ரக்கையை பிடிச்சி திரும்ப வந்துட்டானுங்கன்னா ஏற்கனவே அந்த மந்திரவாதி நெஞ்சு வலி வலி போய் பார்த்துட்டான். நம்ம போகிறப்ப வேற வலின்னு போய் பார்த்துருவான். வா, நம்மளும் போய் பார்ட்டிசிபேட் பண்ணிடலாம். வாங்க டாக்டர். தூங்கி எத்தனை நாளாச்சு? கண்ணா, நம்பி ரிஸ்க் எடுத்தா தப்பா முடியற விஷயம் கூட சரியா முடியும். நம்பிக்கையாரு. This spell will prevent you from the nightmares. يوم ولا خندن الوحى أخذين دراغن الرخان يرخب وخلون ولا خن لك الظلين تدعك إذا نرى இதுவும் வந்துருச்சுமா. எஸ், சக்சஸ். இருமாமா, இன்னும் பிக்கவே இல்லை. அது இல்லை மாப்பிள்ள. இதே மாமா உள்ள வச்ச உரைக்காத மாப்பிள்ள. அந்த ஆள் வேற கடைசி கனவுன்னு சொல்லிட்டாரா? அதான் சேஃப்டிக்கு செட் பண்ணி வச்சிருந்தேன். விடுப்பா, 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கியிருப்பான் போல. மாப்பிள்ள, குடிமகன் சேவை என்னைக்கும் தேவை. நீ வேற மா, நீ ஃபர்ஸ்ட் பிச்சிருமா. கலர் பார்த்து எடுக்கிறா பார். நான் வரேன், எல்லாம் சரியாயிடும், கவலைப்படாத. இந்தம்மா என்ன பேய்கிட்ட பாசமா பேசிட்டு இருக்கு. விட்டா கட்டி பிடிச்சி அழும் போல இருக்கு. ஏண்டா பெதர் பிக்கும் போது மட்டும் எங்களை ஃபர்ஸ்ட் பிக்க வச்சுட்டு செல்ஃபிஷா உங்க அம்மா மட்டும் முதல்ல அனுப்பிச்சு வைக்கிற. பின்ன உங்க அம்மாவை அனுப்புவாங்க. கரெக்ட் தான்டா, நீ வேலையை பாரு. Don't. Dark Daves, பிரயோஜனம் இல்லை. அவங்களால எழுந்திருக்க முடியாது. I have taken wrong decision. இந்த voodoo doll ஏன் இது கூட கட்டியிருக்கு? இதுக்கு பின்னாடி ஏதோ இருக்கு. Yes. Yes, you are right. நம்ம இந்த டாலை செஞ்ச அந்த விச்சுக்கிட்ட உடனே கம்யூனிகேட் பண்ணணும். ஆனா எப்படி, என்ன வழி? அவங்கள பத்தி ஹலோ ஆண்டி. ஹலோ. ஹாய், திஸ் இஸ் டாக். யா, ஹாய். ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் கேட்கறதுக்காக தான் உங்களுக்கு கால் பண்ணேன். வாட் டீடைல்ஸ் யூ நீட்? யூ ரிமெம்பர் கமாண்டர் ராபர்ட் அண்ட் மேக்டலின்? அவங்க இறந்ததுக்கு அப்புறம் பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸால கொல்லப்பட்ட அந்த விச் பத்தி ஏதாவது தெரியுமா? ஆண்டி, ஐ டோன்ட் நோ டாக் டேவ்ஸ். ஆண்டி ப்ளீஸ், இஃப் யூ நோ எனிதிங் அட் ஆல் சொல்லிடுங்க. நீங்க சொல்ல போற விஷயத்தால ஒரு ஃபேமிலியவே காப்பாற்ற முடியும். வாட்? டாக் டேவ்ஸ் என்னாச்சு? சார், அந்த வெஜ் Malkin Daves, my great grandmother. Your great grandmother?
இது அவங்களோட புக் தான். சாப்டர் க்ளோஸ். என்னடா எதுவுமே ஆகல? ஏண்டா அம்மாவும் புள்ளியும் சேர்ந்து ரிஸ்க் ரஸ்கம் சொல்லி எங்களை ஏமாத்தி கூட்டின்னு வந்துட்டீங்கல்ல? ஃபெதர் ஐடியா ஒர்க் அவுட் ஆகலன்னா உன்னால் எழுந்திருக்க முடியாது. திஸ் இஸ் யுவர் லாஸ்ட் ட்ரீம். இப்போ சாகிற வரைக்கும் இங்கே தான் இருக்கணுமா? சாகிற வரைக்கும் இல்லைப்பா, செத்தாலே கதா பேயாலேன்னு ஆளுக்கு ஒரு நல்ல ரூமா பார்த்து எடுத்துங்க. உனக்கு என்னடா போட்டோ எடுத்துட்டு வந்துட்டு கொண்டாட்டமாக தானே இருக்கிற? டாக் டேவ்ஸ் அந்த விசாரணை கான்டாக்ட் பண்ணோம். ஐ மீன் உங்க கிரேட் கிராண்ட் மதர் மால்கின் டேவ்ஸோட ஸ்பிரிட்டை உனக்குள்ள கொண்டு வர போறேன். சுன்ட் மலா குவை லிபாஸ் மால்கின் டேவ்ஸ். Malcolm Davis, reason for the voodoo doll. Come on. Tell me what happened. Come on. ராபர்ட், மேக்டலின், வில்லியம் 3 பேரும் ட்ரீம்ல இருந்ததுக்கு அப்புறம் கமாண்டர் ராபர்ட் மங்கிப்பாவோட ஸ்பெல் வேர்ட்ஸ் கேட்டு வில்லியமையும் மேக்டலினையும் குடும்பப்படுத்தினதை ரியல் வேர்ல்ட்ல நான் உணர்ந்தேன். ராபர்ட் அடக்கணும்னு நினைச்சேன். அவன் அந்த ட்ரீம் பேலஸ்லயே லாக் பண்றதுக்காக ஒரு சூனிய பொம்மையில ராபர்ட்டோட பாடியில இருந்து பிச்ச தலைமுடியை கட்டி பேலஸ்ல இருந்த ட்ரீம் கேச்சரோட அந்த பொம்மையை இணைச்சு ஆத்மாக்களை அடக்கிற மந்திரத்தை சொல்லி முதல்ல ராபர்ட்டை ட்ரீம் பேலஸ்ல ஒரு சுவத்தில் அடைச்சிட்டேன். அப்புறம் அந்த பொம்மையை வச்சு அவனை அழிக்க பார்த்தேன். அப்ப சோல்ஜர் என்னை சுட்டு கொண்டுட்டான். எந்த காரணத்தை கொண்டு அவங்க அந்த ட்ரீம் கேச்சர்ல இருக்க வூடுடால டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. தட்ஸ் வாட் இட் இஸ் ரிட்டன். அப்ப நான் ட்ரீம்குள்ள போறேன் சார். நோ, ஐ கேன் டூ திஸ். நான் ஃபர்ஸ்ட் போய் அந்த வூடு டால் அவங்க எதுவும் பண்ணிடாம பாத்துக்கிறேன். நீங்க ராபர்ட் கோஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ற ஸ்பெல்லோட வாங்க. ட்ரெஸ் கூட எடுத்துன்னு வரல, இந்த கவுன் மட்டும் தான். கேபி, ஏய் நீ ஏன் இங்க வந்த? அந்த ட்ரீம் கேச்சர் எங்க? அதை எதுக்கு கேக்குற? அதனால தான் ஒரு யூஸும் இல்லையே. வேர் இஸ் தி ட்ரீம் கேச்சர் கேபி? தோ she is my friend. லோ வோல்டேஜா? அந்த விட்ச் இந்த வூடு டால் மூலமா ராபர்ட்டோட ஸ்பிரிட்டை லாக் பண்ணி வச்சிருந்தாங்க. நீங்க இப்ப அதை ரிலீஸ் பண்ணிட்டீங்க. ராபர்ட், ராபர்ட் வேற ஏறி விட்டானுங்கடி. என்னடா ராயல் ரம்பிள் மாதிரி லைனா வரானுங்க. ஆமாப்பா.
I have come for you, my dear Magdalene. I will never be yours. Tell me the sacred spell words. Leave her! In nominis Patris Filius Spiritus Sanctus. இந்த அம்மா என்னோட பேய்க்கு ப்ரேயர் பண்ணிட்டு போகுது. In nomine Patris Spiritus Contra Diabolo Esto Presidium. In nomine Patris Spiritus Sanctus Pacitia. என்னால ராபர்ட் ஸ்பிரிட்டை கண்ட்ரோல் பண்ண முடியல. என்ன பண்ணுது டார்க்? அம்மாடி. ஐயோ ஓ புள்ளைக்கு நச்சு பாரு. போயா சீக்கிரம் போயா. கண்ணே தெரியல கண்சேங்கடி தெரியுமா? அந்த பேய் நினைச்சு என்ன பிடிச்சிட போறா. ஓடு எந்த சந்துக்கு போறது தெரியல. ஏதோ ஒரு சந்துல போயா. கண்சே நேத்துல கீழே போட்டு வச்சிட்டேன். கேமராயா? கண்ணாடி எடுத்துட்டு கேமரா எடுத்து. உனக்கு அந்த பேய பரவாயில்லையா? உடச்சிட்டே எப்படி? பேய காணும். ஏய் அந்த ட்ரீம் கீ மங்கிப்பா என்கிட்ட தான் இருக்கு. அந்த ராபர்ட் இடத்துக்குள்ள எல்லாரும் சீக்கிரம் வாங்க. டார்க் மேக்டலின் நீ எங்க அங்க பாத்துட்டு இருக்க? வாப்பா. Thank you டாக்டர். அந்த சீக்ரெட் வேர்ட்ஸ் சொன்னா உடனே எல்லாரும் இங்க தப்பிச்சிடலாம். என்னால் அதை சொல்ல முடியாது. அதான் ஏன்? உங்கள யாரோ ஒருத்தர் வடமல ராபர்ட் இருக்கா. I feel his presence. என்ன சொல்ற? அவன் ட்ரீம்ல இருந்து வெளியே வரதுக்கு தான் யாரோட உடம்புலயும் புகுந்திருக்கான். அவன் வெளியே வந்தா நம்மளையும் வெளியில இருக்கிறவங்களையும் சும்மா விட மாட்டான். டேய் உங்க அப்பா மொழியே சரியில்லடா. நான் ஒண்ணு பண்றேன். அவரை 2 சாத்துறேன். அவர் பேசினார்னா அவர் குரலை வச்சு கண்டுபிடிச்சிடலாம்டா. அப்பா குரல் நார்மலாவே அப்படிதான் இருக்கும். இல்லடா. வெள்ளையனே வெளியேறு, வெள்ளையனே வெளியேறு, வெள்ளையனே வெளியேறு. நிறுத்துனே. முதல்ல கையில அடிச்சுன்னு பின்னாடி கால்ல கிக்கர் விடுற. ஐயோ இது உங்க அப்பா தான்டா. நான் உங்க அப்பா தான்டா. என்ன டவுட்? அவன பார். தமிழ் தாய் வாழ்த்து சொல்லு. I don't know that man. இப்போ எதுக்கு அதை நீ இங்கிலீஷ்ல சொன்ன? Because I studied in convent. கான்வென்ட்டா? Of course. இப்போ நான் பேசுகிறேன் இங்கிலீஷ். ஏ ராபர்ட் bloody bugger kill you bloody British bullshit. ஏங்க நம்ம பையன் என்னமா இங்கிலீஷ் பேசுறான்? ஏய் தப்பா கெட்ட வார்த்தை பேசுறான்டி அவன். இவ ஒரு எனக்கு போகுது. இந்த அம்மாக்கு என்ன பிரச்சனை? டாக்டர் காலு தரையில இருக்குதா? கவனப்பட்ட முட்டை. Give it to me. Give it to me. எனக்கு ஓடி வந்து ரைட் ஆயிடலாம். எங்க கை வைக்கிற? சாரிமா. கண்ணா. வேணா. Give me the monkey paw. அம்மா ஒண்ணு பண்றாத. கொடுத்துறேன். நான் கொடுத்துறேன். கொடுக்காதடா. டேய். கொடுத்துறாத. இந்த ஓடிடுமா? அங்க என்னடி பேய் பார்த்து நீர் ஓடியாடி. இதே நம்ம தலையில கண்ணை வச்சதுன்னு வைய தர முடியாது போன்னு நம்மள சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருப்போம். Commander Robert was a music lover.
இவன் என்னடா இந்த நேரத்துல மியூசிக் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் இவனை பெரிய ரகுமான் நினைப்பு மியூசிக் பண்ணியே டைவர்ட் பண்றாங்க. மேக்கப் போட போறியா? ஓ மிரரா? ஓகே ஓகே. எங்க வைக்கணும்? இரு தள்ளுறேன் இரு. சாரி சார். யோ கவுண்ட் போட்டதுல இருந்து கண்டத்துல அடிக்கிறேன். பின்னாடி தான் அடிச்சேன். சாரி வா. Tell me the sacred spell words. I won't tell you anything. நம்மளை யாரங்க எழுப்புவா? I'll tell you everything. Take the monkey paw. Say, in the name of Morpheus, and ask what you wish for. You all will die and will be stuck here forever. ஒரு தடவை மந்திரத்தை சொல்லிட்டானா? In the name of மங்கி போ மறைஞ்சிருப்பா. release the soul of him. என்னதுமா இது? டேய் கண்ணப்பா, அதே மாதிரி அந்த கிழமை காலியை ஒட்டு அந்த ஊடனால எரிச்சிடு. அந்த ரூமே எரிக்கணும். ஏதாவது எடுத்துட்டு வாங்க போங்க. வாமா போய் எதுனா எடுத்துட்டு வந்துடலாம். ஐயோ கண்ணா. பரவாயில்ல வாடி. சாகர நேரத்திலேயே சரக்கு கேட்கறானே சாவுகராக்கி.
இப்ப புரியுதா? குடிமகன் சேவை என்னைக்கு தேவை. சரக்கு ஒருத்தர் அடிக்க கூட யூஸ் ஆகுது பாரு. கன்சு ஃபைனலி வி காட் தி ஃபயர். என்ன கேவலோட எபிசோட் ஓவரா? In the name of Morpheus, release the soul of William Magdalene. Ashmi, Anjan Anjan. Bye bye. Sega, Johnny. நம்ம பேரை விட்டு பேய் கொண்டு விட்டு Bill Armstrong, Dark Days, Kannappan. ரத்தம், ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க. இது கூப்பிடுறோமா? ஐம் சாரி. நானும் கனவுக்குள்ள வரலான்னு தான் நினைச்சேன். நல்லா வந்திருப்ப நீ, நல்லா வந்திருப்ப. என்னடா ஆச்சு? இப்பெல்லாம் பேய் பயம் கூட இல்லைம்மா. லைஃப்பை நினச்சா அது ரொம்ப பயமாக இருக்கு. கண்ணா, எல்லா குடும்பத்திலையும் அவங்க தலைமுறையிலேயே முதல் ஆளா ஒருத்த லைஃப்ல ஜெயிச்சு காரு பணம்னு சம்பாதிச்சு முன்னுக்கு வருவான். நம்ம குடும்பத்துல நீ தாண்டா அது. ஆனால் கடவுள் ஏமா எனக்கு அந்த வாய்ப்பே தரல. வாய்ப்பை நம்ம தாண்டா தேடணும். கடவுள் ஒருத்தங்களுக்கு நிறைய கஷ்டத்தை தராருன்னா அவங்கள ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்கு தயார் பண்றாருன்னு அர்த்தம். நடந்த கெட்ட கனவால உன்னோட கனவை விட்டுறாத. எல்லாம் நல்லா நடக்கும். தைரியமா இருடா. இந்த பாலக்குடி. ஹாரர் கேம் டெமோ எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. இதோட கோர் ஐடியா கூட யூனிக்காக இருக்குது. தேங்க்யூ. இந்த கேம் கண்டிப்பாக ஒரு ட்ரெண்டிங் ஹாரர் கேமாக இருக்கும். ஷூர் சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் எப்போ ஜாயின் பண்ண போகிறீங்க? சார் நாளைக்கு நாங்கள் ஜாயின் பண்ணுறோம் சார். என்ன மச்சான்? யா சார். ஓகே, பெஸ்ட் விஷஸ். மச்சான் ட்ரீம்ஸ் கம் ட்ரூடா.